ஹalleluya. சந்தோஷமா சொல்லுங்களேன், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம் நடுவில் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய மகத்தான ஒரு பிரதான வேலைக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நான் விசுவாசிக்கிற இந்த நாள் ஒரு பொன்னான ஒரு நாள், ஒரு பொன்னான ஒரு நாள். உலகமே இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை துக்கத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நாள். நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ஏசப்பாவுக்காக ஃபீல் பண்ணீங்க? சும்மா ஜஸ்ட் ஏசப்பா ரொம்ப அடிக்கப்பட்டிருக்கிறார்ல. சில இடங்களெல்லாம் அந்த ஜீசஸ் மூவிஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு சுவிசேஷத்தை சொல்ல முடியாத இடத்துல திரைக்காட்சிகள் மூலமாக எல்லாம் சொல்லி கூட அதை வெளிப்படுத்துவாங்க. அந்த 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 பகுதிகளெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேர் உடஞ்சி அழுதுருக்கிறீங்க? பல பேர் அதில் மனம் திரும்பி இருக்கிறாங்க. பத்ம முதலியார் அப்படின்ற ஒரு ஊழியக்கார தாயார் வந்து சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவங்க அந்த சமுதாயத்தில் அவங்க ஸ்கூல் அந்த டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண பழைய அந்த சபையில் அன்னைக்கு பிரம்மாண்டமாக 150 வருஷமான சபை. ஸோ அங்கே போடப்பட்ட அந்த ஜீசஸ் மூவியுடைய அந்த வீடியோவை பார்த்து, வேறு எந்த சுவிசேஷமுமே இல்லை, பட் அந்த வீடியோவை பார்த்து ஏசப்பா இப்படி தான் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரோ அப்படின்ட்டு அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு மகிமையான ஊழியங்களை கர்த்தருக்காக சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உலகமே இயேசு கிறிஸ்துவுக்காக துக்கப்பட்டு மாம்சத்தை வெறுத்து, பூக்களை வெறுத்து, பல நல்ல காரியங்களை வெறுத்து போய் தங்களை ஒருத்து போய் இருக்கிற ஒரு நாட்கள். கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு நாளில் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஆடுகள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. ஈஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் 40 நாளோட முடிய போகுது. இன்னும் ஒரு நாள் தாண்டிடுச்சுன்னா அவ்வளவுதான், மொத்த பூ தொண்டையுமே தலை மேலே தான் வந்து உட்காரும் போல். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸ்டரை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி முடிய போகுது. ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் ஈஸ்டர் ப்ரிப்பரேஷன் தான் ஓடிட்டுருக்கோம். இதுதானே? அப்படி தானே? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம் நடுவில் ஜீவனோடு இருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிற வேலையில் நான் சரியாக நான் முடிப்பேன். ஆனால் அந்த மணி நேரத்தில் கர்த்தர் எதை சொல்ல, எதை செய்ய வைக்கிறாரோ அதை நான் செய்யவும், அவருடைய சித்தத்தை அப்படியே கீழ்ப்படிந்து செய்யவும் நான் விரும்புகிறேன். திறந்த இருதயத்தோடு இருங்க, திறந்த இருதயத்தோடு இருங்க, திறந்த இருதயத்தோடு அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற இதுவரை ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இடைபட போகிறார். நம்மோடு கூட இடைபட போகிறார். அருமையான பாஸ்டர், அவருடைய ஃபேமிலி, அவர்களை நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். அருமையான சின்ன பாஸ்டர், அவருடைய மனைவி, அவர்களையும் நான் குடும்பமாய் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவர்களையும், சபை மக்களை நான் வாழ்த்துகிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த 3 நாட்களை கர்த்தர் நமக்கு மகிமையாய் மாற்றி தருவார். ஒருவேளை உங்கள் சரீரத்தை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது பலவீனங்கள், தவிர்க்க முடியாத, மருத்துவர்களால் தீர்க்க முடியாத எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் அவருடைய மகிமை வெளிப்படுகிற நேரத்தில் அது உங்களிடத்தில் இருப்பதை கூட உங்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் தேவ மகிமை இறங்குகிற இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் மிக லகுவாக நடக்கும். தேவ பிரசன்னத்தை தாண்டி தேவ மகிமை ஒரு இடத்துல ஆளுகை செய்யும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் சர்வ சாதாரணமாக நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்வ சாதாரணமா. சத்தமா சொல்லுங்க, சர்வ சாதாரணமா. சர்வ சாதாரணமா, சர்வ சாதாரணமா கர்த்தர் நமக்காக செயல்பட போகிறார். அப்படின்னா அவருடைய மகிமை நமக்காக இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். ஒரு பாடலுடைய ஒரே ஒரு சரணத்தை நீங்கள் நல்லா பாடி ஆராதிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் நேரடியாக வார்த்தைக்கு நான் புறப்படுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேர்ந்து என்னோடு கூட பாடுவோம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். Thank you Jesus. G minor. Oh Librahan tuneme shegederebe. அழகுள்ளவன் நீ, அழகுள்ளவன்,
பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. உங்க ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சொல்லுங்க. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் சத்தத்தை உயர்த்தி. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி ஓசன்னா. Lodo roko schiabla handulo hantunianta la braca schiandara. Rodo loco schiacata la braca tuniantara. Rekete lekete ne meshe che le bratulo
மகிமையும் தேவ சிங்காசனமும் தெய்வீக அனுபவமும் அதிகமாய் பெருகுவதாக. வானங்கள் இவர்களுக்காய் திறக்கப்படுவதாக. சிங்காசனம் இவர்களுக்காய் அமர்ந்திருப்பதாக. பலத்த கிரியைகளை, பலமான காரியங்களை நீங்க செய்ய போறதுக்காக, வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி டாடி. உங்க நாமமே உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. சந்தோஷமா சொல்லுங்களேன், ஹalleluya. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுடைய உறவு மகிமையான ஒரு உறவு. திரித்துவத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, திரித்துவம் இந்த 3 பேருடைய சாட்சி இல்லாமல் பரலோகமும் இல்லை, இவர்களுடைய சாட்சி வெளிப்படாமல் பூமியும் இல்லை. பிதா, குமாரன், இயேசு கிறிஸ்துவுடைய, அதாவது பிதா, இயேசு கிறிஸ்து, குமாரன், பரிசுத்த ஆவியுடைய அந்த ஒற்றுமை, அந்த ஒரு மனம், அந்த இணைப்புங்கிறது எந்த ஒரு மனிதனாலும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு உறவு. சோ அதிகமா நம்ம ஆவியானவர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. அந்த உறவிலே நின்று கர்த்தருடைய நாமத்தை நான் தெளிவாக செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் ஒருவரே நமக்கு உதவி செய்வாராக. ஏதாவது சந்தேகமா இருந்துச்சுன்னா நல்ல சந்தேகப்படுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நல்ல கேள்விகளை வைங்க. பட் நீங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் கிடைக்குமே தவிர புதிய எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய முடியாது. சோ ஆண்டவர் சமூகத்துல உங்க இருதயத்தை ஜஸ்ட் ஓபன் பண்ணி திறந்து வச்சுக்கிட்டு வெறுமையா உட்காருங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், நீங்கள் புறப்படும் போது நீங்கள் இருதயத்தில் நிரப்பப்பட்டவர்களாக, உங்க இருதயத்தில் எழுதப்படுகிற வார்த்தைகள், எனக்கு 1 மணி நேரம் பத்தாது, நான் திருப்பி சொல்றேன், எனக்கு 9 மணிக்கு நான் முடிச்சிருவேன், கரெக்டா முடிச்சிருவேன். பட் அந்த 1 மணி நேரம் பத்தவே பத்தாது. ஹலோ, 1 மணி நேரம் பத்தவே பத்தாது. ஏன்னா உங்களுடைய பிரயாணங்கள்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அந்த 9 மணிக்குள்ள நம்ம ஷார்ட் பண்றோம். நாளைக்கு ரொம்ப சீக்கிரமா வாங்க, ரொம்ப சீக்கிரமா வாங்க. எனக்கு இது இன்னைக்கு 2வது சர்வீஸ். காலையில் 5 மணி நேரம், இது நான் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் 1 மணி நேரம்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. சரி, ஆனால் நாளைக்கு நீங்க இன்னும் ரொம்ப வேகமா சீக்கிரமா வரணும். வருவீங்களா? சரி, வரலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம தொடங்கிடுவோம். பாஸ்டர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். வேகமா சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் அதை வாசிக்கலாமா? ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக உடனே அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சில கான்வர்சேஷன் நிக்கோதேமுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடக்குது. கவனிங்க. ஆக்சுவலி டீச் பண்ணா பல மணி நேரம் நமக்கு இந்த காரியம் நமக்கு தேவைப்படும். பட் வேகமாய் சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு வசனத்தை அடுக்கிறேன், சரியா அதை நோட் பண்ணிக்கோங்க. நிக்கோதேமு அப்படின்றதான ஒரு பரிசேயன், யூதர்களுக்குள்ளே மோசேயுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற ஒரு போதகன், தெளிவாய் பேசுகிற ஒரு ஆசிரியர். இப்போ இந்த நிக்கோதேமு தேவ ஞானத்தில் அல்ல, மனுஷ ஞானத்தில் நியாய பிரமாணத்தை கற்றுக்கொள்வதில் பயங்கரமான புத்திசாலி. கற்றுக்கொண்டிருப்பார் அப்படின்னா பவுல் சொல்றாரு, நான் கமாலியலுடைய பாதத்துல இருந்து என்ன பண்ணேன், நான் எங்கே கற்றுக்கொண்டேன் என்பதை கூட நாங்க ரொம்ப கவனமா, நீங்க பவுலுடைய பிரயாணங்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. மிக முக்கியமான காரியங்கள் அது. உங்களுடைய ஆவியின் வாழ்க்கைக்கு, ஆவியில நடப்பதற்கு, தேவ ஆவியானவரோடு இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு அப்போஸ்தல நடபடிகள், பவுலுடைய பிரயாணங்கள் மிக முக்கியமானவைகள். நான் கர்த்தருக்காக, அருமையான போதகருக்காக நான் இந்த இடத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனா இவ்வளவு நாட்கள் அந்த பிரயாணங்களை, எந்த பிரயாணம்ன்றது வெறும் பூமியை சுத்துற பிரயாணம்ன்றதை தாண்டி பரலோகத்துக்கு புறப்படுகிற தேவ பிரயாணங்களை குறித்து பவுல் என்ன தெளிவா சொன்னாரோ, ஆவியில எப்படி நடந்தாரோ, எப்படி ஆவியானவரால நடத்தப்பட்டாரோ, அதை கர்த்தருடைய கிருபையினால அருமையான போதகர் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். அது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாகவே இந்த முயற்சிக்காக, இந்த மிகப்பெரிய அர்ப்பணிப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப இந்த நிக்கோதேமு அப்படின்றதான் இந்த பரிசேயர். இந்த பரிசேயர் போய் இயேசு கிட்ட சொல்றாரு, உண்மையாவே நீங்க தேவகுமாரன் தான், இதுல என்ன சந்தேகம், உண்மையாவே? அப்ப இயேசு அப்படியே பாக்குறாரு, என்ன எல்லாரும் பெயர்சபூவுடைய ஆவியினால நீங்க பிசாசை துரத்துறீங்க, அப்படி இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்கன்னு. இவர் வந்து நீங்க தேவகுமாரன் தான் அப்படின்றாரு. அதுவும் இவர் பரிசேயனாச்சே,
மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை பயங்கரமா போதிக்கிற மனுஷனாச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த மனுஷர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீர் உண்மையாகவே தேவகுமாரன். எப்படி தெரியுமா? ஒருவனோடு தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற எந்த அற்புதத்தையும் இந்த மாதிரி ஒருவனால செய்யவே முடியாது. இந்த அற்புதங்களை பார்த்து நான் சொல்றேன், உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரன், உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரன். இப்ப ஆண்டவர் உடனே, ஆமாப்பா பயங்கர அற்புதம்ப்பா, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார். நான் போன வாரம் அந்த பட்டணத்துக்கு போனேன், கண்ணு இப்படி திறந்துச்சு, காது இப்படி கேட்டுச்சு அப்படின்னு இயேசு கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணல. நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த நிக்கோதேமு வந்து என்ன எதை பத்தி பேசுறாரு? நீங்க தேவனுடைய மகன். எதை வச்சு? நீங்க பயங்கரமான மிராக்கிள் எல்லாம் செய்றீங்க, அற்புதம் எல்லாம் செய்றீங்க. நீங்க நடந்தா பயங்கரம், நீங்க நின்னா அதை விட பயங்கரம், நீங்க சொல்றதெல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கியா? ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல உலக மனிதர்கள் அல்லது மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள் அற்புதங்களை செய்யறதுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்படும். ஏதாவது ஒண்ணு ஒரு தேங்காய் தேவை, ஒரு தேங்காய் தேவை. தேங்காய்க்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை தானே? அப்ப சந்தோஷமா சொல்லுங்க, தேவை. 2 எலுமிச்சை தேவை. முட்டை வேற விலை குறைஞ்சிட்டே வருது, அதிகமா தேவைப்படும். சோ இந்த உலகத்துல மனுஷன் அற்புதத்தை செய்யறதுக்கு, மாயவத்தை செய்யறதுக்கு ஏதோ ஒரு பொருள் அவனுக்கு உதவியா இருக்க தேவைப்படும். ஆனா என் இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலிருந்து புறப்படுகிற அற்புதங்களுக்கு ஒரு பொருளுடைய சப்போர்ட் தேவையில்லை, பூமியிலிருந்து ஒரு பொருளுடைய சப்போர்ட் தேவையில்லை. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் தருகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. நீங்க நல்லா கவனிங்க, அற்புதம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிறது. தேவ வார்த்தை தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகிறது. தேவ சமூகம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென், ஆமென். இப்போ இந்த மனுஷன் பார்க்கறான், எத்தனையோ பேரை அவன் பார்த்திருக்கிறான், எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறார். எப்படி? எல்லாரும் முட்டை, தேங்காய், எலுமிச்சம்பழத்தை வச்சு அற்புதத்தை செய்தா, நம்ம ஆளு மட்டும் தொட்டா சுகம், நடந்தா சுகம், பேசினா சுகம். பேஷண்ட் வீட்டுக்கே வரமாட்டாப்ல, பேஷண்ட் வீட்டுக்கே போறதில்ல, வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்திட்டு நடக்கிறார். எப்படிப்பட்ட வல்லமை, எப்படிப்பட்ட அற்புதம்! நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்ல உடனே, ஆமா பிரதர் அப்படின்னு அற்புதத்தை பத்தி இயேசு கிறிஸ்து தொடரவில்லை. ஏனென்றால் நல்லா கவனிச்சுக்கோங்க சபையே, அற்புதம் என்பது தேவ சமூகத்திலே கொண்டு வருவதற்கு மட்டுமே. எதுக்கு அற்புதம்? எதுக்கு கண்ணு திறக்கணும்? எதுக்கு காது கேட்கணும்? எதுக்கு அற்புத அதிசயங்கள் எல்லாம் நடக்கணும்? தேவ சமூகத்துல உங்களை இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு அற்புதம் தேவை. இல்லைன்னா வந்திருப்பீங்களா? ஏன் இப்படி டம்மனா இருக்கிறீங்க? உங்களை விட முரண்டு பிடிக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சு வந்தேன். பட் ஆனா கொஞ்சம் மிலிட்டரி ஆள் எடுக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, ரொம்ப டயர்டாகி. இந்த ஊர்ல குட் ஃப்ரைடே என்னன்னு சொல்லுவீங்க? துக்கவெள்ளி அப்படியா? என்ன சொல்லுவாங்க? புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க ஊர்ல துக்கவெள்ளிம்பாங்க. அது மலையாளமும் தமிழும் சேர்ந்து இந்த வெள்ளி என்ன சொல்லுவாங்கன்னா துக்கவெள்ளி. நான் என்ன சொல்றேன்னா, பொன்னும் வெள்ளியும் யாருடையது? மனுஷனை நம்பி ஒரே ஒரு வெள்ளியை தான் கொடுத்தாரு, இந்த வெள்ளியை. அதையும் துக்கமா மாத்திட்டாங்க. ஆண்டவர் மனுஷனை நம்பி சரி நீயே செலிப்ரேட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்த வெள்ளி இந்த ஒரே வெள்ளி. இந்த வெள்ளியையும் துக்க வெள்ளியா மாத்தி, இங்க எப்படின்னு தெரியல, அங்க வந்து எப்படி மரண வீட்டுல கஞ்சி காய்ச்சி எப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு ஒப்பாரி வைப்பாங்களோ அதே மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு இல்ல, 7 வார்த்தை கொடுக்கறதுக்கு ஆளுகு கரெக்டா கொடுக்கலையா, அந்த ஒப்பாரி, வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு ஒப்பாரி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ நான் ரொம்ப சுருக்குறேன். இப்போ இவர் வந்து நீங்க அற்புதத்தை அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்கன்னு பார்த்தா, இயேசு வந்து அற்புதத்தை பத்தி தொடரல, ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவ ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. ஏன் அற்புதத்தை பத்தி ஆண்டவர் பேசலன்னா, அற்புதம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் தேவை. பரலோக ராஜ்யத்துக்கு அற்புதம் தேவையில்லை. அங்க வியாதி இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, அங்க கவலை இல்லை, அங்க பற்கடிப்பு இல்லை. அப்ப இந்த பூமியில தேவ அற்புதம் தேவ சமூகத்துக்கு என்னை விசுவாசப்படுத்தி கொண்டு வருது. அப்ப நான் வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, எனக்கு அற்புதம் நடக்கல, இல்ல இங்க வந்தா உங்க வேலை ராஜ்யத்துக்கு ரெடி ஆகுது. தேவ சமூகத்துக்கு புறப்பட்டு வருவது வரைக்கும்
ஒரு அவிசுவாசிக்கு அல்ல புறஜாதியானுக்கு, தேவனை அறியாதவனுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஆனா அற்புதங்களை கண்டு தேவ சமூகத்துல வந்து விசுவாசத்துல வளர்ந்து நீங்க ஆயத்தமாக வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் மணவாட்டி, என் மணவாளனுக்காக நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். என் மணவாளன் வரப்போகிறார். அவரோடு கூட சேர்ந்து கைவேளை இல்லாமல் கட்டப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள நான் பிரவேசிக்க ஆயத்தமாகிறேன். சபையை நல்ல கவனிங்க. தேவனுக்காக ஆயத்தமாக்க தேவன் தந்த ஒரு மகிமையான ஸ்தலம் தேவ சமூகம். ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு மிஸ் பண்ணவங்களுக்காக நான் இதை சொல்றேன். வீடியோவை திருப்பி காட்டி அவங்களை வெறுப்பேத்தி சொல்லுங்க. ஒருவேளை சபைன்றது அலங்காரம் பண்ணுகிற ஸ்தலம். சபை அலங்காரம் பண்றது, அதாவது பியூட்டிஷியன். அதாவது பைபிள் சொல்லுது, அந்த ஸ்திரீகளை குறித்து, அவர்களை ஒரு அலங்கரிக்கிறத குறித்து, மணவாளனுடைய அலங்கரிப்பும் மணவாட்டியுடைய சிங்காரத்தை குறித்து பைபிள் நிறைய சொல்லுது. அப்போ மணவாளனுக்காக ஆயத்தமாகிற மணவாட்டியை உருவாக்குகிற ஸ்தலம், ஆயத்தப்படுத்துகிற ஸ்தலம், புத்தியுள்ள கன்னிகைகளை பெற்றெடுக்கிற ஸ்தலம் தேவ சமூகம். ஒருவேளை இன்னைக்கு மிஸ் பண்ணவங்களை மட்டும் நினைச்சுக்கோங்க, நீங்க போட்ட பவுடர் அவங்களுக்கு மிஸ். இன்னைக்கு உங்களுக்கு பூசுற இந்த பவுடரு அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா அவங்க மேக்கப் போடும்போது வரல. பட் இந்த மேக்கப் 2 நாளுக்குரியதல்ல, நித்தியத்துக்குரிய மேக்கப். ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, இயேசு இந்த உலகத்துல எப்படி வருவார் என்று இன்னும் வெளிப்படவில்லை. 1 யோவான்ல அவர் எப்படி வருகிறாரோ, எந்த பிரகாரமாக வருகிறாரோ அந்த பிரகாரமாக தன்னுடைய மணவாட்டியை தன்னுடைய மகிமைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க என் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என் மணவாளன் நல்ல ஜம்முன்னு வரப்போறார். சொல்லுங்க, மணவாளன். நல்ல ஃப்ரீயா பேசுங்க. என் மணவாளன் ஜம்முன்னு வரப்போறார். நான் நைட்டியும் லுங்கியும் கட்டிக்கிட்டு ரோட்டு ஃபுல்லா சுத்திக்கு நடக்கிறேன். இப்ப அவரு கோட்டு சூட்டு போட்டு பயங்கரமா வந்தா, மணவாளன் நிக்கிறாரு, கல்யாணம் பண்றதுக்கு நிக்கிறாரு. மணவாட்டி அப்பதான் தூங்கி எழும்பி உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுல ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒண்ணு இந்த சைடு ஸ்டைலு, இல்லைன்னா இந்த சைடு, இல்லாதவங்களுக்கு சுத்தி முத்தி ஏதாவது ஒன்றை வச்சு ரெடி பண்ணி போறது. ஆனா ஸ்திரீகள் அப்படி கிடையாது, மணவாட்டி அப்படி கிடையாது. பல மணி நேரம் மேக்கப் நடக்கும். பார்த்துருக்கிறீங்களா? பல மணி நேரம் மேக்கப் நடக்கும். பார்த்துருக்கிறீங்களா? நடக்கும். பார்த்துருக்கிறீங்களா? அப்ப அது என்ன குறிக்குதுன்னா, மணவாட்டி ஆயத்தம் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா மணவாட்டிங்கிறது மணவாளனுடைய நேசத்துக்கு பாத்திரமும் தகுதியுமா இருக்கிற ஒரே ஒரு ஸ்தலம். மணவாளன் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறது மணவாட்டி கிட்ட மட்டும்தான். மணவாட்டி தன்னை முழுவதும் திறந்து கொடுக்கிற ஒரே ஸ்தலம் தேவ சமூகம், இயேசு கிறிஸ்து மட்டுமே. சோ இங்க இருக்கட்டும். இப்போ அற்புதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் எல்லாம் ஓரத்துல இருக்கட்டும் தம்பி. என்ன ஏசப்பா நீங்க அற்புதத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? வெயிட் பண்ணு. பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா இவர் என்ன சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றாரு? இவர் சம்பந்தம் இல்லாம பதில் இல்ல. ஏன்னா இந்த உலகம் வெறும் அற்புதத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். இன்னைக்குள்ள நவீன நாகரிக விசுவாசிகளுக்கு அற்புதம் மட்டும்தான் வேணும், தீர்க்க தரிசனம் மட்டும்தான் வேணும், சுகம் மட்டும்தான் வேணும். ஆனா சுகம் கிடைக்கிறதே தேவ சமூகத்துல இன்னும் அதிகமா ஓடுவதற்குன்றத ஒருத்தவங்களுக்கும் தெரியாது. அற்புதம் நடக்கிறதே தேவ சமூகத்தை அதிகமா செலிப்ரேட் பண்றதுக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நிக்கோதேமுவை பார்த்து இயேசு சொல்றாரு, நிக்கோதேமுவை பார்த்து இயேசு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை. இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா? நமக்கு அதுல எல்லாம் சம்பந்தம் இல்லைண்ணே, பரலோகமே சொந்தமே அப்படின்ட்டு பெஞ்சமின் அப்படின்றதான ஒரு சகோதர பாடின ஒரு அழகான ஒரு பாட்டு. எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சீங்க? அதுக்கெல்லாம் கை தூக்க மாட்டீங்க. ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சீங்களா? நம்ம ஊர்ல பாக்குறாங்க ஸ்டேட்டஸ்னா என்ன பிரதர், வைக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாம் வச்சீங்களா? அதை வச்சீங்களா? அந்த பாட்டு அவ்வளவு மெல்ட்டா இருந்துச்சு, அவங்களுக்கு தொட்டுச்சா? கண் இல்லாத ஒரு மனிதன் பரலோகத்தை கண்டு பாடுகிறது போல ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக், நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சா? அந்த ஒரு சரணத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை,
அவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே, இன்று காண்பேனோ என் இன்பர் இயேசுவை, என்று காண்பேனோ என் இன்பர் இயேசுவை, என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, என்று காண்பேனோ. அழகா இருக்குல்ல இந்த பாட்டு? எத்தனை பேர் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? எத்தனை பேருக்கு என்னை பாட்டு பிடிச்சிருக்கு? 9 மணி வரைக்கும் பாடிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இல்லையா? நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு ஆமேன், இன்னொன்னு இதையே சொல்லி சொல்லி ஓடிட்டு இருக்கு. அதை விட்டா ஒண்ணு ஸ்தோத்திரம். ஏன்னா அதிக ஸ்தோத்திரத்தினால கிருபை வேற கொஞ்சம் பெருகுதா? சரி, அதுதான் பெருகிட்டு போகுதே, நம்ம தான் சொல்லிட்டே இருப்போமே. நல்லா கவனிங்க, கேட்கறதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. 9 மணி வரைக்கும் இந்த பாட்டை ரிப்பீட்டா பாடுனா நல்லா இருக்கும் தானே? அந்த பரலோக மகிமையில அழகா இருக்கும். பாடுவோமா? அந்த பாட்டை ஃபுல்லா பாடிட்டே இருப்போமா? பாடிட்டே இருப்போமா? நீங்க எத்தனை வருஷம் இந்த பாட்டை பாடினாலும் மறுபடியும் பிறவா விட்டால் நீ பார்க்கவே முடியாது தேவராஜ்யத்தை. என்ன பிரதர் டப்புன்னு இப்படி போட்டு உடைச்சிட்டீங்க? நீங்க பாட்டு பாடலாம், பல மணி நேரம் பாடலாம். இந்த பாட்டை நீங்க நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். நான் சொல்றேன், அன்னைக்கு எழுதினவர்கள் அவ்வளவு தரிசனத்தோட எழுதி இருக்கிறாங்க, அவ்வளவு மகிமையோட இந்த வார்த்தையை எழுதி இருக்கிறாங்க. அப்ப ஒரே ஒரு காரியம், நான் என்று காண்பேனோ, என்று காண்பேனோ, என் இயேசுப்பாவை நான் என்னைக்கு பார்ப்பேனோ, பரலோக ராஜ்யத்தை நான் எப்படி தரிசிப்பேனோ. இயேசு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போறார் நிக்கோதேமு கிட்ட. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாது. பிரதர், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு. எல்லாருக்கும் இந்த உலகத்துல மன்னிப்புங்கிறது பொது. சொல்லுங்க, மன்னிப்பு பொது. கொஞ்சம் பக்கத்துல வாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மன்னிப்பு பொது. சத்தமா சொல்லுங்களேன், உங்களுக்காக தான். மன்னிப்பு பொது. ஆனா பிறத்தல், மறுபடியும் பிறத்தல், பரலோக ராஜ்யம்ன்றது சொல்லுங்க, அது கொஞ்சம் பிரைவசி. புரியுதா உங்களுக்கு? மன்னிப்பு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதத்துக்கும், மார்க்கத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்காக என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக தன்னுடைய குமாரன் அனுப்பி தேவன் என்ன செஞ்சாரு? அன்பு, அன்பு. ஆனா பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரா? எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரா? எல்லாராலையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா? இல்லை. அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. அப்ப எப்படி பிரதர் உன்னால பிரவேசிக்க முடியும்? உடனே இந்த நிக்கோதேமுக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இவர் பயங்கரமான ஆளாச்சே, மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கேட்டு வளர்கிற மனுஷனாச்சே. இந்த நிக்கோதேமு சொல்றாரு, அது எப்படி ஏசப்பா? ஒருத்தன் வயசான காலத்துல இருக்கிறான், அப்ப அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு திருப்பி வர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே இயேசு சொல்றாரு, மாம்சத்தினால பிறப்பது மாம்சம், ஆவியினால பிறப்பது ஆவின்னு சொல்லிட்டு சில காரியங்களை தெளிவாய் பேசுகிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப நிக்கோதேமு கிட்ட இயேசு சொல்றது மறுபடியும் பிறத்தல். சொல்லுங்க, மறுபடியும் பிறத்தல். ஒரு காரியத்தை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்த உலகத்துல வாழும்போது ஒரு முறை பிறந்தவன் 2 முறை சாகிறான், 2 முறை பிறந்தவன் 1 முறை சாகிறான். இந்த உலகத்துல 2 முறை பிறந்தவன் 1 முறை தான் சாகுறான். சொல்லுங்க, 1 முறை தான் சாகுறான். 1 முறை பிறந்தவன், சொல்லுங்க, 1 முறை பிறந்தவன் 2 முறை சாகுறான், 2 முறை சாகுறான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த முதல் நாளிலே அழைத்து சொல்லுகிற முக்கியமான ஒரு வார்த்தை, நீங்கள் சாக வேண்டும். நாங்க சாகணுமா? எப்படி வாழணும்னு வழி தேடிதான் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பட்டுன்னு போய் முதல் நாள் வாக்குத்தத்தம்ங்கிற மாதிரி சாகணும்ன்றீங்களே. ஆமா, நம்ம சாகணும். நீங்க சாகணும், நான் சாகணும், என் சன்னதி சாகணும். ஹல்லேலூயா. நம்ம சாகணும். நம்ம அப்பதான் மாம்சத்துல பிறக்கிறதுக்கு அப்பா அம்மா தேவைப்படுறாங்க.
நமக்கு ஒரு அம்மா அப்பா தேவைப்பட்டது. அவங்களுடைய குடும்ப உறவு தான் நம்மளை என்ன செய்யுது, நமக்கு ஒரு ஜீவனை இந்த உலகத்துல பெற்று கொடுக்குது. பட் ஆவியில பிறக்கிறதுக்கு உங்க அப்பா தேவையில்லை, உங்க அம்மா தேவையில்லை. நீங்க ஆவியில பிறக்கிறதுக்கு, மறுபடியும் பிறப்பதற்கு தேவனும் இயேசுவும் நீங்களும் மட்டும் போதும். உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய புதிய பிறப்பை கர்த்தர் மகிமையாய் செய்வார். அப்போ ஒரு தாயின் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்தவன் மாம்சத்தில் பிறக்கிறான். பைபிள் சொல்லுது மாம்ச சிந்தை, அதாவது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும். ஜீவனும் மாம்சத்துக்கு ஏற்றவன் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை, அதாவது மாம்சத்துல பிறந்தவன் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை, ஆனா ஆவிக்கு ஏற்றவன் ஆவியில் பிறந்தவன் ஆவிக்கு ஏற்றவைகளை. அப்போ சிந்திக்கிறதுக்கே நான் மறுபடி பிறக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பீங்க, இயேசுவின் சிந்தையை தாங்க, இயேசு மாதிரி யோசிக்கணும். இயேசு மாதிரி யோசிக்கணும்னா நீங்க மறுபடியும் பிறக்கணும். இயேசு மாதிரி நீங்க பேசணும்னா மறுபடி பிறக்கணும். இயேசு செஞ்சதை செய்யணும்னா மறுபடி பிறக்கணும். இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணி பிதாவினிடத்துல கேட்டு வாங்கி வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டை சுதந்தரிக்கணும்னா நீங்களும் நானும் நம்முடைய சன்னதிகளும் சபையும் மறுபடியும் பிறந்தால் மட்டுமே. நீங்க மறுபடி பிறக்காம தேவராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. தேவராஜ்யத்தை அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த முதல் நாள் நம்ம சாக போறோம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ரெடியா இருக்கிறவங்க. ஆனா இதுல ஒரு சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். யாராவது பிடிச்சு உங்களை கொன்னா அதுக்கு வெறுக்கொலை. சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஒருத்தன் நம்மளை பிடிச்சு கொண்டான்னு வைங்களேன், அது கொலை. நாமையாவது எங்கேயாவது போய் விழுந்து செத்தா, நம்ம எங்கேயாவது போய் விழுந்து செத்தா தற்கொலை. யாராவது நம்மளை கொன்னா அப்ப எப்படி சாகிறது? வேற வழியும், வயசாகிதான் சாகணும். அதுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யம் வந்துச்சுன்னா, மணவாளம் வந்துட்டாருன்னா அப்ப எப்படி சாகிறது? நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்களேன். இப்போ யங்ஸ்டேஜா இருக்கிறீங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, இப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாடி செத்துறணும். அப்பதான் ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? அப்பதான் என்ன பண்ண முடியும்? இப்ப யாராவது நம்மளை பிடிச்சு தள்ளி விட்டாங்கன்னா நம்ம கொலை கேஸ்ல உள்ள வந்துரும். நம்மளா எங்கேயாவது போய் பிரச்சனை தாங்காம குடும்பங்களோட எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அடியுது பாத்தீங்களா? எத்தனை கொலைகள் இன்னைக்கு நடக்குது பாத்தீங்களா? இந்த லிஸ்ட் எல்லாம் இதுக்குள்ள வராது. இந்த லிஸ்ட் எல்லாம் இதுக்குள்ள, உயிரோட இருக்கும்போது தன்னை சாக ஒப்பு கொடுக்கிறவனுக்கே பரலோக ராஜ்யம் தன் வாசலை திறந்து கொடுக்கும். உயிரோட இருக்கும்போது தன்னை சாக ஒப்பு கொடுக்கிறவனுக்கே பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இப்போ நானாவும் விழுந்து சாக முடியாது, என்ன எவனாவது பிடிச்சு தள்ளினாலும் ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார் இந்த ஆட்டத்தை. அவன் எப்படி சாகிறது அப்படின்னா, உங்களோடு ஆகுவதற்கு, உங்களோடு செத்து போவதற்கு, உங்களோடு தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நீங்கள் சாக ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. அப்போ நானா போய் விழுந்து சாக முடியாது, என்ன யாரும் பிடிச்சு கொன்னு சாகடிக்க முடியாது. அப்ப நான் சாகணும்னா, என் மாம்சம் சாகணும்னா நான் ஒருத்தரோட சேர்ந்து சாகணும். அந்த ஒருத்தர் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய ஒரே பேராக்கின குமாரன். அந்த ஒரே குமாரனோடு எவன் ஒருவன் தன்னை சாக ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த ஒரே குமாரனோடு எவன் ஒருவன் தன்னை சாகுவதற்கு ஒப்பு கொடுக்கிறானோ, தன் மாம்சத்தை எவன் செத்து போவதற்கு ஒப்பு கொடுக்கிறானோ, அவனுக்கு தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவனுக்கு தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ இந்த நிக்கதோமுக்கு பத்தி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு நான் வேகமா 3 காரியத்தை மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்றேன். மறுபடியும் பிறத்தல். சொல்லுங்க, மறுபடியும் பிறத்தல். ரீபார்ன். சொல்லுங்க, ரீபார்ன், ரீபர்த். சோ மறுபடியும் பிறக்கிறோம். நீங்க பாஸ்டர் என்கிட்ட அன்பா சொன்ன ஒரே ஒரு காரியம், 3 நாளும் ஆவியானவருடைய ஆளுகை மகிமையா இருக்கணும். எஸ், பட் நீங்க மறுபடியும் பிறக்க உங்களை விட்டு கொடுக்காதது வரைக்கும் தேவனுடைய அசைவு ஒருவேளை கைதட்டலோட முடியும். தேவ ஆவியானவருடைய அசைவு வெறும் 2 ஜம்பிலே முடிஞ்சிரும். பட் ஆவியானவர் இவ்வளவு கிடையாது. அவர் ஆழமானவர், ரொம்ப ஆழம். எந்த அளவுக்குன்னா, நினைத்திரவே முடியாத அளவுக்கு he is so deep. அவருடைய ஆழம் மகா பயங்கரம்.
ஆனா மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னா அந்த ஆழத்துல நீங்க ஈஸியா தைரியமா போலாம். அப்படி மறுபடியும் பிறந்த மட்டும் ஆவியானவருடைய ஆழத்தை தைரியமா கடக்க முடியும். இப்ப நீங்க ஒரு கடலுக்கு போறீங்க, ஒரு குளத்துக்கு போறீங்க, ஒரு போட்ல எந்த தைரியத்தினால உங்களை உள்ள அனுப்புவாங்க? ஒண்ணு நீந்த தெரிஞ்சிருக்கணும், அப்படிதானே? இன்னொன்னு லைஃப் ஜாக்கெட். என்னது அது? ரெண்டுமே, ஒண்ணு நீந்த தெரியணும், இல்லைன்னா லைஃப் ஜாக்கெட். இதுல ரெண்டு ஏதாவது ஒண்ணு கரெக்டா இருந்துச்சுன்னா நம்பி என்ன பண்ணிடுவீங்க? எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் குளத்துல போய் வடை சுட்டுட்டு வர்றது மாதிரி அப்படி ஜாலியா போயிட்டு வருவீங்க. லைஃப் ஜாக்கெட் இல்லைன்னா உள்ள போவீங்களா? நீந்த தெரியல, லைஃப் ஜாக்கெட் இல்ல, உள்ள போவீங்களா? அப்போ தேவ ஆவியானவருடைய ஆழத்தை நீங்க பார்க்கணும்னா, அந்த ஆழத்தை நீங்க கலிகுறணும்னா, அந்த ஆழத்தின் மூலமாய் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட உறவுல நீங்க பார்க்கணும்னா, மறுபடியும் பிறக்காமல் தேவனுடைய ஆழங்களை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை பூமியில இறக்கி கொடுக்கிற ஒரே வல்லமை என் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆழங்களையும் பரலோகத்தின் ஆழங்களையும் நீங்க பார்க்கணும்னா மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும்னா, எங்க அம்மா அப்பா வயித்துல நான் பிறந்திருக்கிறேன், எங்க அம்மா அப்பா சுபாவத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எங்க தாத்தா மீசையை வச்சு இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எங்க தாத்தா யார் தெரியுமா? யாரு? அவர் எப்படிப்பட்ட மீசை வச்சிருப்பார் தெரியுமா? வச்சிருக்கட்டும். ஆனா பரலோக ராஜ்யம் உங்கள் தாத்தாவின் மீசையில் அல்ல, என் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மறுபடியும் பிறக்கிறவர்களுக்கு மட்டுமே. நாங்க தாத்தா யாரு தெரியுமா? எங்க குடும்பம் யாரு தெரியுமா? நாங்க எப்படிப்பட்ட ஜீனியாலஜி தெரியுமா? ஐயா, தயவு செய்து குடும்ப பெருமையை மட்டும் நீங்க பேசிக்கிட்டு வாழ்றீங்கன்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது உங்களை பரலோக ராஜ்யத்தின் வாசலை பார்ப்பதற்கு கூட வழிவகுக்காது. அப்ப என்ன செய்யணும்னா, எனக்கு அம்மா என் அப்பா, நான் ஆவியில் அவங்களை நேசிக்கணும், கனப்படுத்தணும், பணிவிடைகளை எல்லாம் செய்யணும். ஆனா மாம்சத்தில் பிறந்த என் தகப்பன் தாய் எல்லாவற்றையும் விட நான் மறுபடியும் செத்து மீண்டும் ஒரு முறை பிறக்க வேண்டும். இந்த பிறப்பு என்னை பரலோகத்துக்கு இழுத்து செல்லும். இந்த பிறப்பு என்னை பரலோகத்துக்குள்ள இழைத்து செல்லும். சோ இப்ப நான் இந்த மறுபடியும் பிறக்கணும்னா சாகணும். மறுபடியும் பிறக்கணும்னா தனியா சாக முடியாது, கொண்டு விட்டு யாரும் கொலை செய்யவும். அப்ப நான் யாரோடு சேர்ந்து சாகணும்? சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவோடு சேர்ந்து. அப்ப இயேசுவோடு சேர்ந்து சாகணும்னா நான் எப்படி இந்த மாம்சத்தை கொலை செய்யறது? என் மாம்சத்தை, என் ஃப்ளஷ், என் சுயத்தை நான் எப்படி கொல்றது ஈஸியா? மாம்சத்தை கொல்றது ஈஸியா பிரதர்? நான் சில பாட்டிமாட்ட பெரியவங்கள்ட்ட கேட்கிறேன், இது எத்தனாவது வருஷம் குட் ஃப்ரைடே உங்களுக்கு? ஒரு 50, 60, 70 இருக்குமா? எங்க சர்ச்சில் காலையில வந்துட்டு போனாங்க. 70 வருஷம் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 30 வருஷம் 35 வருஷம் எல்லாம் கொண்டாட ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. 70 வருஷம், அப்ப 70 வயசா குட் ஃப்ரைடே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ 70 வருஷம் சரி, 50 வருஷம் அவர்களுடைய சுபாவங்கள், கிரியைகள், இச்சைகள், பெருமைகள், அகங்காரங்கள், வந்தது போனது எல்லாம் சேர்ந்து பிடிச்சு ஏறி உட்கார்ந்து அவ்வளவு டைட்டா இருக்கு. அது எப்படி ஒரே நாள்ல முறியடிக்கிறது? எப்படி ஒரே நாள்ல கொல்றது? இன்னைக்கு அதை எப்படி கொல்றது? இன்னைக்கு ஒரே நாள் அதை கொல்ல முடியுமா? உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லை. அவ்வளவு நம்பிக்கை உங்க மாம்சத்துக்கு மேல. தம்பி நீ பயப்படாதடா, இவர் இல்லை, இவங்க அப்பா வந்தா கூட இன்னைக்கு ஒன்னும் அசையாது. உங்க மாம்சம் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறீங்க. பட் நான் சொல்றேன், ஒரு மனிதன் தாயின் வயிற்றிலே கற்பம் பிறப்பதற்கு 10 மாசம் தேவைப்படுது. ஆனா மறுபடியும் பிறப்பதற்கு என் தேவன் 10 மாதம் 10 வருஷம் இல்ல. நீங்க விரும்பினா, நீங்க விட்டு கொடுத்தா, நீங்க தேவ சமூகத்தை இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டா, within 1 second, ஒரு இமை பொழுதில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மறுபடியும் பிறப்புவதற்கு அவர் தம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்துவார். நீங்க மாம்சத்துல பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆச்சு, ஆவியில பிறக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகாது பிரதர். நீங்க விரும்பினா, நீங்க விட்டு கொடுத்தா, இமை பொழுதுல கர்த்தர் உங்களை மீண்டும் பிறக்க பண்ணுவார். ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் உங்க லைஃபை மாற்றுவார். ஒரு நொடி பொழுதுல உங்க குணத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் சபையை மாற்றுவார். ஏன்னா சபைங்கிறது கூட்டத்தில் அல்ல, மறுரூபத்திலே இருக்கு. இன்னைக்கு சபைகளுடைய, அதாவது சபைகளை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்றோம்? பெரிய சபை, சின்ன சபை.
வர்ற கூட்டத்தை வச்சு நான் சொல்றேன், உங்கள் சபையை நான் நேசிக்கிறபடினால அதிகமாய் சொல்லுகிறேன். ஒரு சபையின் பெருக்கம், ஒரு சபையின் எழுப்புதல் என்பது அந்த சபை மக்களுடைய மறுரூபம், அந்த சபை மக்களுடைய மாற்றம், அந்த சபை மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள மாற்றங்கள். மறுபடியும் பிறந்தவனுக்குள்ளே மறுரூபம் வளர ஆரம்பிக்கும், மறுபடியும் பிறந்தவனுக்குள்ளே மாற்றம் வர ஆரம்பிக்கும். நான் சபையை பார்த்து எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் மறுபடியும் பிறக்காதது வரைக்கும் இந்த சபையில் வெறும் ஒரு அங்கத்தினர்களாக மட்டுமே இருப்பீர்களே தவிர தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு அரிது. அப்போ இங்க வெறும் அங்கத்தினர்களா இருப்பது மட்டும் நம் நோக்கம் அல்ல, பரலோக ராஜ்யத்தில் பிதாவுடைய மடியில் இருப்பதே நம்முடைய தீர்மானம். அப்ப அங்க பிரவேசிக்கணும்னா எனக்கு மறுரூபம் தேவை, அப்படின்னா எனக்கு மறுபிறப்பு தேவை. நான் பேசுறது புரியுதா? நான் பேசுறது புரியுதா? மறுபடியும் பிறப்பு எனக்கு. அப்ப மறுபடியும் நான் பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். இயேசு சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, சிலுவைனாலே இந்த உலகத்துல சுமக்கிறதுக்கு தகுதியான ஆள் யாரு? தகுதியான ஆள் யாரு? இவ்வளவு கத்தனையில ஒரு வார்த்தை ஏன் பார்த்து சொல்லுங்களேன், தகுதியான ஆள் யாரு? சோ இந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியா நம்ம போயிடும். நமக்கு என்ன சிலுவை? நமக்கு நம்ம மனைவி தான் சிலுவை, புருஷன் தான் சிலுவை, பிள்ளை தான் சிலுவை. இந்த சிலுவை என்னைக்கு சுமந்து தீப்பனும்? கடன் தான் சிலுவை. என் மேல விழுந்த சிலுவையே 2-3 லட்சம் கடன் இருக்கு பிரதர். ஹலோ, நல்லா கவனிங்க. இயேசு இந்த இடத்துல தெளிவா சொல்லி இருக்கிற காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி என்னை பின் பற்றி வர விரும்பினால். இயேசு எங்க இருக்கிறார் இப்போ? பிதாவுடைய வலது பாரிசத்துல இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தி. அப்போ அவரை பின் பற்றி வர, அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கே வருவதற்கு விரும்பினால். இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின். விபிஎஸ்ல ஸ்கிட்க்கு அந்த மைம் பண்ற மாதிரி இருக்கு. வசனத்தை யாதி இப்ப சொல்லுங்க, ஒருவன் என்னை. அப்போ இயேசு இப்ப எங்க போயிருக்கிறாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துல இறங்கி 3ஆம் நாள் உயிரோட எழும்பி பிதாவுடைய வலது பாரிசத்துல அவரை பின்பற்றி நான் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க விரும்பினால் நான் என் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையை சுமக்கணும். அப்படின்னா இயேசு இதுல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. நீ தனியா சுமந்துக்கோ, நான் கை கொடுத்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லல. என்ன சொல்றாரு? நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்க அழகா, share my cross and experience it as your own. உன்னுடைய சொந்த சிலுவையாக நினைத்து இந்த சிலுவையை நீ என்னோடு பங்கிட்டுக் கொள். நமக்கு இன்னைக்கு என்ன தேவை? சிலுவையினால உண்டான ஆசீர்வாதம். ஆண்டவரே மொத்தத்தையும் போடுங்க, தோல்ல எல்லாத்தையும் போடுங்க. 10 பிள்ளைய பெறணும், பெரிய கார் வாங்கணும், எல்லா ஆசீர்வாதத்தை தோல்ல வைங்க. சிலுவையை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சபைக்கு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுறேன். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை விரும்புறீங்கன்னா இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை நீங்க தொட்டு தூக்கி இருக்கணும். இயேசுவின் சிலுவையை தொட்டு தூக்காத ஒருவனால தேவனுடைய கையிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதத்தை தொடுவதற்கு நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா தகுதி இல்லை. அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கையில வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு பாரமாகத்தான் இருக்குமே தவிர ராஜ்யத்தின் சந்தோஷமாக அந்த ஆசீர்வாதம் இருக்காது. அப்ப நான் என்ன செய்யணும்னா, என் இயேசு என்ன தனியா சுமக்க சொல்லல, அவர் சுமந்த சிலுவையை கை கொடுக்க சொல்றாரு. ஹலோ, நான் மறுபடியும் பிறக்கணும்னா ஜலமும் ஆவியும் தேவைதானே? பட் இதை பத்தி நான் டீப்பா பேசுறேன், இது ரொம்ப டீப்பா நான் பேசுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒன்னு நான் இன்னைக்கு கண்டிப்பா பேசி முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் பிறக்கிறதுக்கு இயேசு அழைக்கிறாரு. என்ன பின்பற்றி வந்தா நான் போன ராஜ்யத்துக்கும்
ஆனா அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, அந்த சிலுவைய நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இன்னைக்கு இயேசு சுமந்த சிலுவை அவருடையது, அவருடையது. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணன் தம்பி நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொத்தை பங்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. உங்க தம்பி உங்களுக்கே தெரியாம ஒரு பயிர் வச்சிட்டாரு. என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் அதை சுதந்திரித்துக் கொள்வீங்களா? வாங்கி தோல்ல போட்டுப்பீங்களா? வாங்கி தோல்ல போட்டுப்பீங்களா? ஆனா இயேசுடைய சிலுவையை பார்க்கும்போது மட்டும் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அந்த சிலுவையில இருந்து ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, பட் நான் ஒண்ணு சொல்றேன், இயேசு சிலுவையை சுமக்கும் போது ஒரு வாலிபன் ஓடுனா, தகப்பனே நீங்க சுமக்கிறது உங்களுடையது இல்ல, இது என்னுடையது. இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு நீங்க எந்த தப்புமே பண்ணல, நீங்க அவ்வளவு பரிசுத்தர், இந்த சிலுவை என்னுடையது, கொடுங்க நான் சுமக்கிறேன். அப்படி யாராவது கூட ரெடியா இருக்கிறீங்களா? கொடுங்க ஏசப்பா, இந்த சிலுவையை நான் சுமக்கிறேன், ஏன்னா இது உம்முடையதல்ல, இது நான் சுமக்க வேண்டியது. ஏசப்பா நீங்க சுமக்கிறீங்க, இதனால எனக்கு ஆசீர்வாதம் வருது, நித்திய ஜீவன் வருது, மீட்பு வருது. ஆனா இது உங்களுடையது அல்ல, இது நான் சுமக்க வேண்டிய சிலுவையை நீர் சுமக்கிறீர். தாங்க 90%, நான் சொல்றேன் 90% சப்போர்ட் உங்களுடையதாகவும் 10% சப்போர்ட் இயேசுடையதா இருந்துச்சுன்னா அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதம் உங்க தலைக்கு அலங்காரமா இருக்கும். 100% பங்களிப்பையும் இயேசு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாருன்னா உங்களுக்காக நான் சொல்லுறேன், அவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரலாம், ஆனால் அது உங்களுடைய கண்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பங்கிடணும். போர் சேவர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க? நீங்க சபைக்கு அதிக நேரம் இயேசுவை குத்தின போர் சேவர்களை போலதான் வந்துட்டு இருக்கிறீங்க. அவர்கிட்ட இந்த வஸ்திரம் கிடைக்குமா? தாத்தா செத்தா கண்ணாடி எனக்கு, மூக்குத்தி உனக்கு. பாட்டிமா எல்லாம் யாராவது செத்து போனா, யாராவது இல்லாம போனா, அந்த செயின் மூத்த மகளுக்கு, இந்த செயின் இளைய மகளுக்கு. பாட்டியுடைய சரீரம் அது எங்கேயாவது போகட்டும், புறம்போகல எங்கேயாவது கொண்டு போடுவோம். இயேசு கிட்ட இருந்து உருவுறதுக்கு தான் இன்னைக்கு ஊழியங்களும் சபைகளுக்குள்ள ஜனங்களுடைய எண்ணங்கள் பெருகுதே தவிர, நான் அந்த சிலுவைக்கு அதிகமா என் பங்களிப்பை கொடுக்கணும்ன்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்கும் இல்லை. ஆனா ஒண்ணே ஒன்று இந்த சபைக்கு நான் தெளிவா சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சுமந்த சிலுவையை தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களுக்காக சுமக்கிற சிலுவையை தூரத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நான் தயவு சொல்லுகிறேன், இன்னைக்கு அந்த பக்கத்துல போய் உங்களுக்காக இயேசு சுமந்த அந்த சிலுவையை கேட்டு வாங்கி உங்கள் பங்களிப்பை கொடுத்துட்டு சொல்லுங்க, ஏசப்பா நான் சுமக்கிறேன், பலத்தை மட்டும் நீங்க கொடுங்க. சிலுவையை நான் சுமக்கிறேன், சுமக்கிற பலத்தை என்ன பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு, சாவு எனக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்ன பலப்படுத்துறது சிலுவை இல்ல, என்ன பலப்படுத்துறது சிலுவையை சுமக்கிற நீங்க. சிலுவையை என்கிட்ட கொடுங்க, பாரத்தை என்கிட்ட கொடுங்க, நீங்க எனக்கு பலம் தாங்க, நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்ப மறுபடியும் பிறக்கிறவன் சிலுவையை இயேசு கிறிஸ்துவோடு பங்கிட வேண்டும். சிலுவையை பங்கிடாதவன் எப்படி சிலுவையை நேசிக்க முடியும்? எப்படி சிலுவையை நேசிக்க முடியும்? பட் ஒரே ஒரு விஷயத்தை இன்னும் அதிக கட்டமா நான் சொல்றேன், ஏன் நான் சிலுவையை பங்கிடணும்? ஏன் நான் சிலுவையை பிடிக்கணும்? ஏன் இயேசு சுமக்கிற சிலுவையை நான் ஷேர் பண்ணணும்? ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு வசனம் பாருங்க, மறுபடியும் சாகணும்ல. அப்போ மறுபடியும் பிறக்கிறதுக்கு நான் சாகணும்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷனை நான் கொல்லணும். எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை நான் கொல்லணும். நான் பழைய மனுஷனை கொல்லணும்னா சிலுவையில் நிக்கிற இயேசுவிடத்துல கொண்டு போய் நான் பழைய மனுஷனை கொடுக்க முடியாது. அப்ப ஆரம்பத்திலேயே நான் அவரோட இருந்து அந்த சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு வரணும். நம்ம ஸ்ட்ரைட்டா கல்வாரிக்கே வந்துருவோம். நம்ம கல்யாண வீட்டுல ஸ்ட்ரைட்டா மணமேடைக்கு வந்து நிக்கிறது மாதிரி, புரியுதா உங்களுக்கு? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டா கல்வாரி வரணும், இயேசுவை பார்க்கணும், அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது, வஸ்திரத்தை எப்படியாவது. ஆனா நான் சொல்லுகிறேன், மறுபடியும் பிறக்கிறவன்
கல்வாரிக்காக எப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி ஆயத்தமானாரோ அந்த ராத்திரியில் இருந்தே புறப்பட ஆரம்பிக்க வேண்டும். which means கெத்சமனையிலிருந்தே இயேசு கிறிஸ்துவோடு புறப்பட்டு கெத்சமனையிலிருந்து சமாரியாவின் வழியாய் எருசலேமின் நகரத்தின் வழியாய் கொல்கதா மலை வரைக்கும் புறப்பட்டு இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையை சுமந்தாரே, அந்த சிலுவையை தொட்டு அதை தூக்கி அதை பங்கிட்டவனால மட்டும்தான் தன்னுடைய மாம்சத்தை 100% கொல்ல முடியும். வெறும் கொல்கதா மலைக்கு டைரக்டா வந்து கும்பிடு போடுறவனால 50% தான் கொல்ல முடியும். உங்களுக்கு 100% கொல்லணுமா 50% கொல்லணுமா? சத்தமா சொல்லுங்களேன். 100% அந்த பழைய மனுஷன், உங்க பழைய மனுஷன் 100% சாகணுமா 50% சாகணுமா? 50% ஸ்ட்ரைட்டா கல்வாரிக்கு வண்டி பிடிச்சு போயிடலாம். ஆனா 100% எனக்குள்ள இருக்கிற இந்த மாம்சம், இந்த சுயம், இந்த பழைய மனுஷன் சாகணும்னா நான் கல்வாரிக்கு முன்பிருந்தே இயேசுவோடு பயணிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய ஆரம்பம் மறுபடியும் பிறப்பது கல்வாரியிலிருந்து துவங்குவதல்ல, அது கெத்சமனையிலிருந்து துவங்குகிறது. வெறும் கல்வாரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்காதீங்க. கெத்சமனைக்கு போங்க. உங்களுக்காக ஒருவர் அன்னைக்கு ஜெபித்திருக்கிறார். தன்னுடைய இரத்தம் வியர்வை துளிகளாய் வெளியே வர்றது வரைக்கும் கெத்சமனையில உட்கார்ந்து ஜெபி. இப்ப நான் தெளிவா சொல்றேன். ஏன் கெத்சமனையிலிருந்தே நான் அவரோட பங்கிட்டு வரணும்னா, நீங்க சுமந்துட்டு இருக்கிற பிரச்சனை 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனை இல்ல, தலைமுறையான பிரச்சனை. பழைய காலத்துல மிஷின்ஸ் இருக்கும், பார்த்திருக்கிறீங்களா? அந்த மோட்டார்ஸ் ஏதாவது இருக்கும், பார்த்திருக்கிறீங்களா? இந்த பழைய காலத்துல விவசாயத்துக்கு பயன்படுகிற மோட்டார்ஸ் ஏதாவது இருக்கும், பார்த்திருக்கிறீங்களா? நீங்க ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணாத மோட்டார், அதுல இருக்கிற நட்டு ஸ்பேனர் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணணும். நீங்க ரிமூவ் பண்ண உடனே கையில எலும்பி வருமா? ரிமூவ் பண்ணா உடனே கையில வருமா? ஏன்? எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் 10 வருஷம் ஆனதுனால அது ரொம்ப. அப்ப நீங்க சுமக்கிற மாம்சம் உங்களிடத்திலிருந்து வந்ததல்ல, ஆதாமிடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி அப்பத்தா தாத்தா முப்பாட்டன் தாத்தா எல்லாரையும் கிராஸ் பண்ணி உங்க மேல வந்து செட்டிலா இருக்கு. மாம்சம், சுயம், சொந்த எண்ணம், சுய எண்ணம். அப்ப இத ஸ்ட்ரைட்டா வந்து கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை எப்படி நான் கொல்றது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய மாம்சத்துக்காக அவர் சுமக்கிற சிலுவையை பங்கிட்டு கொண்டு அவரோடு கூட கொல்கதாவுக்கு வரீங்க. வந்து பைபிள் இங்க தெளிவா ஒரு வசனத்தை சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில், பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்பதை அறிந்திருக்கிறோம். அப்படின்னா உங்க பழைய மனுஷனை தனியா கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சா அவனுக்கு 30,000 ஆணி தேவை. ஆனா இயேசுவோட சேர்த்து அவனை கொண்டு அரைஞ்சிங்கன்னா அந்த 3 ஆணியே போதும் அவனை க்ளோஸ் பண்றதுக்கு. புரியல? இயேசு இல்லாம நீங்க சிலுவையில ஏறினீங்கன்னா உங்க பழைய மனுஷன் ஆணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். ஹலோ பிரதர், காட் பிளஸ் யூ, ஸ்தோத்திரம், மறுபடியும் வந்திருக்கிறேன், சந்தோஷமா அப்படிம்பா. ஏன்? இயேசு இல்லாம நீங்க சிலுவையில ஏற முடியாது. இயேசு இல்லாம பழைய மனுஷனை ஆணி அடிச்சு கொல்ல, சிலுவையில அறைய, ஒருவேளை நம்ம தான் எலக்ட்ரிக்கல் கடை போட்டிருக்கோமே, ஆணி கடை போட்டிருக்கோமே, பெரிய அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொந்த பலத்தினால ஒரு நல்ல சிலுவையை செஞ்சு, ஸ்ட்ராங்கான ஒரு சிலுவையை செஞ்சு உங்க பழைய மனுஷனை சிலுவையில ஏத்தி உங்க உள்ளார்ந்து அந்த பழைய மனுஷனை சிலுவையில கொண்டு போய் ஆணி அடிச்சீங்கன்னா அடிச்சு 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 30,000 ஆணி அடிச்சாலும் அவன் திரும்பி உங்க வீட்டுக்கு வருவான். உன்னுடைய பழைய மனுஷன் உன்னோடு அவன் திரும்பி வருவான். ஆனா ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்துவோடு எவனுடைய பழைய மனுஷன் சிலுவையில் ஆணி அடிக்கப்படுகிறானோ அவனுக்கு திரும்பி வருகிற ஒரு எண்ணமே இல்லை. ஏனென்றால் இயேசுவோடு அடித்து கொல்லப்படுகிற எந்த பழைய சுபாவமும் மீண்டும் பிறப்பதில்லை.
மீண்டும் பிறப்பதில்லை. இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்படக்கூடிய எந்த மாம்சமும் எந்த பழைய மனுஷனுக்கும் மீண்டும் பிறப்பு இல்லை. சிலுவையே அவனுடைய கல்லறை. சிலுவையே அவனுடைய கல்லறை. அப்போ சிலுவையை ஷேர் பண்ணி அந்த பழைய மனுஷன் ஷேர் பண்ணும் போதே கொஞ்சம் மெல்ட் ஆயிருவான், கொஞ்சம் உருகிடுவான் பிரதர். இப்போ இந்த பழைய நட்டையும் ஸ்பேனரையும் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? கொஞ்சம் ஆயில் அடிப்பீங்களா? எதுக்கு? கொஞ்சம் லூஸ் ஆகுறதுக்கு. ஆயில் வச்சு உடனே போட்டு கலத்துனா வருமா? அது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு என்ன பண்ணுவீங்க? அதை விடுங்க. சமீபத்தில் என் மனைவி கிச்சன்ல இருந்துட்டு என்னங்க அப்படின்னா, நான் வேற எங்க ஏரியாவில் மங்கிஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அது லேடிஸ் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா செயல்படும். அப்போ இந்த ஏதாவது வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் கிச்சனுக்கு ஓடுறேன். இப்பதானே வந்தேன், மறுபடியும் என்னையா பகதறி போய் எங்க பார்த்தா 2 டம்ளர் ஒன்னோட ஒன்னா மாட்டி இருக்கு. இதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும்னு நான் யோசிச்சேன். எப்படிப்பட்ட ஆள் நானு? டம்ளரை ரிமூவ் பண்றதுக்காக என்னை அழைத்திருக்கிறாய். நான் நினைக்கிறேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுக்கி வச்ச டம்ளரையே உருவுறதுக்கு நமக்கு இவ்வளவு கஷ்டம்னா, 50 வருஷங்கள் 100 வருஷங்கள் பல தலைமுறைகள் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற மாம்சத்தை உடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். அப்ப ஏன் நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து அடிக்க கூடாதுன்னா, சிலுவையை சுமக்கும் போது அந்த சிலுவையை நீங்க ஷேர் பண்ணும் போது அந்த பழைய மனுஷனுக்கு நீங்க ஆயில் அடிக்கிறீங்க. அந்த சிலுவையில் இருக்கிற ரத்தம் அப்படியே உள்ள போகுது அவனுக்கு. அவன் கொஞ்சம் மெல்ட் ஆகுறான். கொஞ்சம் அடிச்சா இறங்குறது மாதிரி இருக்கு. இப்போ ரிமூவ் பண்ணா கையில வர்ற அளவுக்கு மாறிட்டான். இப்ப கொண்டு இவனை பழைய மனுஷனை சிலுவையில இயேசுவோடு நீங்கள் அடித்தால், நான் சொல்லுகிறேன், பழைய மனுஷனுக்கு மரணம் உண்டு. அது மரிக்கிற ஸ்தலம் இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்ட சிலுவை. இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்ட சிலுவை. இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்ட சிலுவை. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:20 மற்றும் 3வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2:20 வேகமாய் நான் முடிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, சொல்லுங்க, நான் அல்ல. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டால் நான் பிழைக்க மாட்டேன், கிறிஸ்து எனக்குள் பிழைப்பார். நான் மறுபடியும் பிறக்கும் போது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிறப்பார். உங்களுக்கு இது புரியாது, உங்களுக்கு இது புரியல. நான் மறுபடியும் பிறக்கும் போது, நான் சிலுவையில என் பழைய மனுஷனை கொன்னுட்டேன், அடிக்க ஒப்பு. இப்ப அவன் பிறக்கும் போது, ஆவியில் அவன் பிறக்கும் போது, இரண்டாவது அவன் பிறக்கும் போது நான் பிறக்கல, கிறிஸ்து எனக்குள் பிறக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்து வருகிறார். அதுதான் மறுபடி பிறக்கிறது. ஜலம் ஆவின்றது அதனுடைய அடையாளம். அது உங்களை பிறப்ப வைப்பதற்குரிய அடையாளம். அதை பத்தி நான் தொடர்ந்து பேசுறேன், நல்லா கவனிங்க. நாம் பிழைக்கல, செத்தது நான், பிழைச்சது கிறிஸ்து. சிலுவையில் அடிக்கப்பட்டது என் மாம்சம், பிறந்து வந்தது, பிழைத்து வந்தது நான் இல்ல. சொல்லுங்க, நான் இல்ல, நான் இல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். பட் நான் இப்ப மாம்சத்துல பிழைச்சிருக்கிறேன், அதாவது சரீரத்துல. ஏன்னா தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே சரீரத்துல எனக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. நீங்க மாம்சத்துல, அதாவது ஆவியில பிறக்கிறது, மறுபடியும் பிறக்கிறத பத்தி பேசுறீங்க. அப்ப மறுபடி பிறக்கிறதுனா பெட்டி கட்டி அப்படியே முடிச்சிருவாங்களா பிரதர்? இல்ல, சிலுவையில நீங்க ஆவியில அடிக்கப்படுறீங்க. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்தாலும் ஒரு சரீரம் உங்களுக்கு இருக்கு. இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால வந்த சரீரம். புரியுதா உங்களுக்கு? நம் சிலுவையில செத்துறேன், ஆனா எதுக்கு எனக்கு இந்த பாடி? இந்த பாடி என்னுடையதல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால வந்த பாடி. பாவத்துக்கு செத்த பாடி. ஹலோ, பாவத்துக்கு நீதிக்கு பிழைத்த சரீரம். அந்த நீதிக்கு அந்த சரீரம் பிழைக்கணும்னா நான் குமாரனை பற்றும் சுவாசம், பற்றும் பற்றும் பற்றும்
பட் வேகமாய் சில காரியங்களை நான் கரெக்டா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ மரிச்சிட்டீங்க சிலுவையில, இன்னும் நம்ம மறுபடி பிறக்கல, ஜஸ்ட் இப்பதான் செத்துருக்கோம். எத்தனை பேர் சாக ரெடியா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். முறைச்சு பாக்குறீங்க. எப்படி பேசினாலும் 9 மணி தான் பிரதர், அதுக்கப்புறம் எங்களால நீங்க அசைக்கவே முடியாது. பேசுவீங்க, ஒரு 10 நிமிஷம் கூட தானே பேசுவீங்க, விடவே மாட்டேன் இன்னைக்கு, ஏன்னா நீங்க லேட்டு. நல்லா கவனிங்க. இப்ப நான் செத்து சிலுவையில இருந்தா என் நிலை என்ன? என்னால பிறக்க முடியுமா? நான் சாக ஒப்பு கொடுத்துட்டேன் சிலுவைக்கு, சிலுவையில நான் செத்துட்டேன். சிலுவையில இயேசுவோடு கூட அடிக்க பட்டுச்சா உங்க கிரியையில இப்ப அடிக்கப்பட்டுச்சு. இதோட ஒரு கிறிஸ்தவ லைஃப் முடிஞ்சுச்சா? என் பாவத்தை நான் மன்னிப்புக்கு ஒப்பு கொடுத்த உடனே, இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த உடனே என் லைஃப் முடிஞ்சுச்சா? நான் மறுபடியும் பிறந்துட்டேனா? பக்கத்துல கேளுங்க, மறுபடியும் பிறந்துட்டீங்களா அக்கா? சிலுவையில் அடிச்ச உடனே பிறந்துட்டீங்களா? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில நின்ற கள்வர்கள் ஏன் சிலுவையில நிக்க வச்சிருக்கிறாங்கன்னா, மரித்த பிறகு பருந்துகளும் கழுகுகளும் அவர்களுடைய சரீரத்தை போவதற்காக வந்து காத்து கிடக்கும். வலது கண்ணை ஒரு பருந்தும் இடது கண்ணை ஒரு கழுகும் இந்த செத்து போன சரீரத்தை பிடுங்கி பங்கிட்டு கொண்டு போகும். இதுக்கு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சாரு? செங்கடலை மட்டும் தாண்டாம இருந்திருந்தா பார்வோன் ரிட்டன் வந்து காதை பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் வந்திருப்பி. வாங்க, ரொம்ப ஓவரா பேசின போல உட்காரு. நீங்க செத்துட்டீங்க, பாவத்துக்கு செத்துட்டீங்க. பிறகு என்ன நடக்கும்னா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. பார்வோன் திரும்பியும் வருவான். பைபிள் சொல்லுது, ஒருவனிடத்திலிருந்து பிசாசு புறப்பட்டா அந்த வீடு வெறுமையா இருக்கும் போது அது மீண்டும் வந்து தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வரும் பிரதர். அப்போ வெறும் நான் பாவத்துக்கு செத்துட்டேன், என் பாவத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இப்ப என் லைஃப் முடிஞ்சுச்சா? இல்ல. பார்வோன் உனக்கு பின்பதாக சேனை அனுப்புவான், உனக்கு பின்பதாக சக்கரங்கள் வரும், உனக்கு பின்பதாக யுத்த இரைச்சல்கள் வரும். அப்ப நான் என்ன செய்யணும்? கேளுங்க, நான் என்ன செய்யணும்? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த நம்பிக்கையில பார்வோன் அனுப்புனாருன்னா, எவ்வளவு தூரம் ஓடுவ ராஜா? ஓடு, செங்கடல் தாண்டி உன்னால என்ன பண்ண முடியாது, நீ நட, நான் என் வாகனத்தை அனுப்பி உன்னை ரிட்டன் தூக்கி போட்டு காதை பிடிச்சி வீட்டுக்கு ரிட்டன். உங்க வீட்டுல வீட்டு நாயை எப்படி பழக்கிறீங்க? எவ்வளவு ஓடு ராஜா, ஓடு ஓடு, கேட்ட விட்டு 1 கிலோமீட்டர் ஓடுவியா? வந்துதானே ஆகணும், வேற உனக்கு இதை விட்டா வேற வாழ்க்கை இல்லையே. பார்வோனுக்கு தெரியும் இஸ்ரவேலை பத்தி. பார்வோனுக்கு எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்க சம்பளத்தை ஏத்தி பிரச்சனை ஏத்தன உடனே விடுதலை வேணாம், சோறு தாங்க போதும்னாங்க. ஏய், நீங்க சோறுக்கு பந்த பாட்டிக்கலாடா அப்படின்னு பார்வோனுக்கு உஷாராயிட்டாப்ல. இப்ப பார்வோனுக்கே தெரியும், ஓடுங்க ராஜா ஓடுங்க, செங்கடலுக்கு முன்னாடியே செத்துருவீங்க, அப்படி மீதி இருக்கிறவனை கூட நான் வண்டியில வந்து புடிச்சு ரிட்டன் கொண்டு வருவேன். பாவத்துக்கு செத்தவர்கள் மீண்டும் பாவத்திலே பிறக்கிறார்கள். அப்பனா பாவத்துக்கு செத்து எப்படி நீதிக்கு பிழைக்கணும்? சொல்லுங்க, எப்படி நீதிக்கு பிழைக்கிறது? நான் பாவத்துக்கு செத்த உடனே மறுபடியும் பிறந்துட்டேனா? பாவத்துக்கு செத்த உடனே மறுபடியும் பிறந்துட்டேனா? சொல்லுங்க, இப்பதானே செத்து இருக்கு, அப்ப மறுபடியும் பிறக்கிறதுக்கு நான் என்னங்க போனோம்? அப்படின்னா செத்த சரீரம் அடக்கத்துக்கு வர வேண்டும். செத்த சரீரம் எங்க இப்ப எதுக்கு வரணும்? கல்லறைக்கு வந்தா மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சொல்லுங்க, கல்லறைக்கு வராத செத்த சரீரங்கள் மீண்டும் உயிர் பெற்று எழும்பும், அல்லது பருந்துகளுக்கும் பார்வோன்களுக்கும் இரையாகும். அதனாலதான் இன்னைக்கு தேவ சமூகத்துல அதிகம் பேர் பாவத்துக்கு செத்தவர்கள் மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து மீண்டும் மீண்டும் பார்வோனாலும் பருந்துகளாலும் கொத்தி கிழிக்கப்பட்ட ஏராளமான ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, செத்த சரீரம் கல்லறைக்கு திரும்பாத எந்த சரீரமும் பிழைப்பதில்லை. அப்ப அடக்கம், கல்லறைக்கு நம்ம என்ன செய்யணும்? செத்துட்டீங்க, இப்ப நம்ம எங்க போறோம்? 10 நிமிஷம் கூட பேசுங்க, அப்ப நான் வீட்டுக்கு தான் போவோம் நாங்க. அதுவே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் கல்லறைக்கு போலாமா? கல்லறைக்கு போலாமா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணே,
வார்த்தையெல்லாம் வேணானே, ஜஸ்ட் இந்த பவர். ஏதாவது நான் சொல்றேன், வார்த்தையை விட பயங்கரமான பவர் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை நீங்க பவரை பார்த்து டெமான்ஸ்ட்ரேட்டை பார்த்து நீங்களே ஓடிடுவீங்க. ஆனா வார்த்தை அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு தேசத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஓடினாலும் இது உங்களுக்குள்ள இருந்து ஊழியம் செய்யும். ஏன்னா வார்த்தை கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஜீவன், பரிசுத்த ஆவியானவருடைய பட்டயம். இது உங்கள் கணுக்களை சரிபடுத்தும், உங்க இருதயத்தை சரிபடுத்தும், உங்க ஜெனரேஷன்ஸை கிளியர் பண்ணும். அதனாலதான் அதிகமா நான் வார்த்தை வார்த்தையில விடுதலை ஆகாம உங்க சரீரத்துல வெறும் பிரசன்ஸை மட்டும் நீங்க வாவ் glory to God அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நாளைக்கு விழுந்துருவீங்க. மீண்டும் வார்த்தை தான் சரியா போய் சரியா விட்டோம். ஆமென். சரி, இப்ப நம்ம கல்லறை தோட்டத்துக்கு போவோம். இது கல்லறை அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, பைபிள்ல இப்ப நீங்க வாசிக்க போறீங்க கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். நான் வேகமா முடிக்கிறேன். கொலோசியர் 2:12. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, சிலுவை ஞானஸ்தானத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை என்பது மரணத்தோடு முடிந்து போவதல்ல, அடக்கத்திற்கும் இணைக்கப்பட்டதுதான் சிலுவை. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நான் ஞானஸ்தானத்தை பத்தி பேசல, சிலுவையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கான தகுதியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். மரித்தவன் அதே இடத்துல தொங்கிக் கொண்டிருந்தால் மீண்டும் பருந்தும் கழுகு வந்து தூக்கிட்டு போகும். கல்லறைக்குள்ளே அடைக்கப்பட்ட சரீரம் மட்டும் மீண்டும் உயிர் பெற்று பிழைத்து எழும்பி வரும். அப்போ அந்த கல்லறையுடைய பெயர் தான் ஞானஸ்தானம். அந்த அடக்க ஆராதனை, அந்த அடக்கத்துடைய நிலைமை தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம்ன்றது என்ன? ஜலத்துல, சொல்லுங்க, ஜலத்துல மூழ்கிறது. இன்னைக்கு ஜலத்தை நம்ம எப்படி மூழ்கிறோம்? சும்மா போய் டெய்லி தான், இன்னைக்கு சும்மா போய் சுத்திட்டு வர்றது மாதிரி சும்மா போய் இறங்கி ஏறிட்டு போயிட்டே இருப்போம். அதுல ஜலத்துக்கு உயிர் உண்டு. ஜலத்துக்கு அந்த ஜலத்தை யார் பயன்படுத்துறா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கூட்டிட்டு வந்து சொல்றான், என் பிள்ளைக்கு பிசாசு பிடிக்குதியா, இந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா அடிக்கடி தண்ணியிலையும் தள்ளுது. ஆனா இன்னொரு இடத்துல ஜலம் இருக்கு, 8 பேரை மட்டும் பாதுகாத்துட்டு மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணி விட்டுச்சு நோவாவுடைய காலத்துல. இன்னொரு ஜலம் இருக்கு, இஸ்ரவேலரை பார்வோன் என்ன மனநிலையோட அனுப்புறாரு, செங்கடலை விட்டு நீ போனாதானே நீ பாவத்துக்கு செத்த, அடக்கம் பண்ண நீ ஒப்பு கொடுக்க மாட்டியே, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டியே, இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்தார், உன் பாவத்தை மன்னிச்சார் அப்படின்ற விசுவாசத்தின் மூலமாய் அவருக்குள்ளே மூழ்குவதற்கு நீ விட்டு கொடுக்க மாட்டியே. நீ செய் ராஜா, நல்லா அழு, ஆராதனை சர்ச்சுக்கு போ, பிசாசுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், நீ ஜெபிப்ப, எல்லாம் பண்ணுவ, அடக்கத்துக்கு போகும்போது உயிர் வச்சு திருப்பி வீட்டுக்கு. நான் பேசுறது புரியுதா? அவன் என்ன தைரியத்துல உங்களை ஃப்ரீயா விட்டுருக்கான்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். இங்க நல்லா ஜெபிப்பீங்க, அழுவீங்க, பாவத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க. அடக்கத்துக்கு வராததுனால திருப்பியும் செத்து போன பாம்பு மீண்டும் உயிர் பெற்று வந்தது மாதிரி வீட்டுல போய் டான்ஸ் ஆடும். இது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த பிசாசு நான் வெறும் மரித்தவனாக அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவனாக இந்த இடத்திலிருந்து மறுபடியும் பிறக்கிறதுன்றது மரித்தல். மரித்தலுக்கு பிறகு நீங்க பாதி பேர் சொல்லுங்க, நான் கல்லறைக்குள்ள போயிட்டேன், நீங்க தான் வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. நீங்க நாங்க எல்லாம் கல்லறைக்குள்ள போயிட்டோம், நீங்க தான் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க, உள்ள வந்து பேசுங்கண்ணே அப்படின்னு நிறைய பேர் உள்ள உட்காந்து கூப்பிடுறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, கல்லறை. இப்போ கல்லறை, இந்த அடக்கம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, ஞானஸ்தானத்தினாலே சிலுவையை தூக்கும் போதும் இயேசுவோடு கூட, சிலுவையில் அறையும் போதும் இயேசுவோடு கூட, அடக்கம் பண்ணப்படும் போதும் தனியாக அல்ல, இயேசுவோடு கூட நீங்களும் நானும் என் பழைய மனுஷனை அடக்கத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எது அடக்கம்? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்ன தெரியுமா பிரதர்? பழைய மனிதனின் கல்லறை, புதிய மனிதனின் கருவறை. பழைய மனிதன் செத்து போகிறது சிலுவை, அடக்கம் பண்ணப்படுகிற இடம், மூழ்கடிக்கப்படுகிற இடம் ஜலம். ஹலோ, ஜலத்தை பத்தி ஒரு சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? சீக்கிரட்டை சொல்லி கொடுக்கட்டுமா? இந்த செங்கடல் சாட்சி கொடுத்துச்சு.
என்ன சாட்சி? இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கர்த்தர் செஞ்ச நன்மையை மறந்து போனாங்க. ஆனா இந்த செங்கடல் சொல்லுச்சு, பிரதர், ஒரு காலத்துல 430 வருஷம் அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை என் வழியாகத்தான் நான் கடந்து போவதற்கு அனுமதித்தேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் செய்த நன்மையை ஜலம் சாட்சி கொடுத்தது. எப்படி ஜலம் சாட்சி கொடுக்குமா? அப்ப ஞானஸ்தானம்ன்றது சாட்சியா? ஞானஸ்தானம் சாட்சியா? பார்த்தா நம்புவீங்களா? 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் முடிக்கிறேன். 1 யோவான் இயேசு கிறிஸ்துவாகிய 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார். இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது யாரு தெரியுமா? ஆவியானவர். சொல்லுங்க, இயேசுவை சாட்சி கொடுக்கிறது யாரு? 1 கொரிந்தியர் 12ல சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் இல்லாம இயேசுவே கர்த்தர் என்பதை ஒருவனால பேச முடியாது. அவன் கிறிஸ்டியனா இருக்கலாம், பட் இயேசுவை நேசிப்பதற்கு உதவி செய்வது, இயேசுவுடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துவது ஆவியானவர். இயேசுவுடைய மரணத்தை சாட்சி கொடுத்தது ஆவியானவர். இயேசுவுடைய பிறப்பை சாட்சி கொடுத்தது ஆவியானவர். இயேசுவை உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாய் கொடுத்தது ஆவியானவர். அவ்வளவுதானா? இல்ல இல்ல, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். சொல்லுங்க, மூவர். சொல்லுங்க, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள். அங்க அந்த இடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்க நபர்கள், ஜீவன் உள்ளவர்களை பத்தி பேசப்படுது. பாத்தீங்களா? நபர்கள் யாருன்னா பிதா, வார்த்தையாகிய இயேசு, இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிறார்கள். சொல்லுங்க, இயேசு சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை அறிவதே நித்திய ஜீவன். மறுபடியும் பிறந்தவனாலே மட்டும்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே, ஜலத்தினாலே மறுபடியும் பிறக்க முடியும். அப்ப ஜலம்ன்றது எதுக்கு பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இது பரலோகத்துல விட்னஸ் பண்றது, பூமியில சாட்சி கொடுக்கிறது 3. அது மூவர், இது 3. இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னு ஆவி. சொல்லுங்க, ஆவி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆவி. ஜலம், ரத்தம். சந்தோஷமா சொல்லுங்க, ஆவி, ஜலம், ரத்தம். ஆவி, ஜலம், ரத்தம். ரத்தம், ஆவி, ஜலம். தீவட பாயசத்துக்கு கொடுக்கிறது மாதிரி உங்களை நடத்தினாதான் பேசுறீங்க வாயை திறந்து. இப்போ பூமியில சாட்சி கொடுக்கிறது யாரெல்லாம்? ஆவியும் ஜலமும். இதை நோட் பண்ணிக்கோங்க. வானத்துல சாட்சி கொடுக்கிறது 3, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அவங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. பட் இந்த பூமியில உங்களையும் என்னையும் குறித்து சாட்சியிடுகிறது இந்த ஆவி, ஜலம், ரத்தம். இயேசுவை சாட்சி கொடுக்கிறது ஆவியானவர், உங்களையும் என்னையும் சாட்சி கொடுக்கிறது ஆவி, ஜலம். சொல்லுங்க, உங்களை சாட்சி கொடுக்கிறது யார்? ஆவி, ஜலம். இப்ப பாருங்க, ரத்தம் உங்களுக்காக எனக்காக சாட்சி கொடுத்து ஆயிற்று. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் நமக்காக சிந்தினார். அந்த இரத்தம் உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுடைய பாவத்தை சொல்லுங்க மன்னித்தது. சொல்லுங்க, மன்னித்தது, மன்னித்தது. அப்போ இயேசுவின் ரத்தம் எனக்காக சாட்சி கொடுத்தாச்சு. ஆபேலுடைய ரத்தம் பேசாததை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக பேசி வாங்கி தந்தாச்சு. எதை? எதை? மன்னிப்பு. சொல்லுங்க, மன்னிப்பு. சொல்லுங்க, மன்னிப்பு. இது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பொது. பட் இந்த 2 இன்னொன்னு இருக்கு பாருங்க, 2, ஆவியும் ஜலமும். இது வாஞ்சிக்கிறவர்களுக்கும் இது நிமித்தம் மறுபடியும் பிறக்கிறவர்களுக்குமே பரலோக ராஜ்யம். நீங்க இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள போவீங்க ஜாலியா, மன்னிப்பை பெற்றுக்கிட்டீங்க. மன்னிப்பை பெற்றுக்கிட்டீங்களா ரத்தத்தின் மூலமா? இப்போ இந்த நல்ல மன்னிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ராஜ்யத்தை பார்த்தோன்னா போவீங்க. ஆண்டவர் சொல்லுவார், லிஸ்ட் எடுப்பார். ரத்தம் என்னப்பா? இயேசு சொல்வார், ஆமா டாடி, இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்திட்டேன். ஓகே, யூ ஆர் செலக்டட். ஜலம், அண்ணே என் பக்கத்துல வந்தது கிடையாதுண்ணே இவன். அப்படியா? வெயிட் பண்ணுப்பா, ஆவிகிட்ட கேட்போம். ஆவி சொல்லும், ஜலத்துக்கே தன்னை ஒப்பு கொடுக்காதவன் எப்படிப்பா ஆவியானவருக்கும் ஆவியானவருடைய கிரியைகளும் ஒப்பு கொடுப்பான்? யூ ஆர் ரிஜெக்டட். வீட்டுக்கு போ தம்பி, உனக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சு.
இவ்வளவுதான் உன் தகுதியை தவிர பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஆவியிலையும் பிறக்கணும், ஜலத்திலையும் பிறக்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நீ மன்னிக்கப்பட்டால் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள உன்னால பிரவேசிக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. அப்போ நிறைய பேர் இன்னைக்கு ஞானஸ்தானத்துல வந்து நிக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க செத்தாச்சுனே, ஒப்பு கொடுத்தாச்சுனே, தனியா உட்கார்ந்து ஜெபிச்சு ஒப்பு கொடுத்தாச்சுனே. அதனாலதான் திருப்பி சொல்றேன், செத்து சிலுவையில நின்னா பருந்து உன்னை தூக்கிட்டு போயிரும். ஆனா கல்லறைக்கு நீ வந்தா மட்டும்தான் செத்த சரீரம் அங்கே நலதம் பூசப்பட்டு துணிகளாலே சுற்றப்பட்டு தேவ மகிமையினால நிரப்பப்பட்டு உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகும். உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கல்லறைக்குள்ள வராத, அடக்கத்துக்குள்ளே வராத, ஞானஸ்தானத்திற்குள்ளே வராத எந்த பாவியும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்கவில்லை. ஏன்னா ஞானஸ்தானம் என்பது இயேசு என்னை மன்னித்தார், என் பாவத்தை சுமந்தார், அதை சிலுவையிலே அறைந்தார் அப்படின்றத விசுவாசித்து ஜலத்தை விசுவாசத்தின் அடையாளமாக நம்பி புறப்படுவது ஞானஸ்தானம். இன்னைக்கு ஞானஸ்தானம்ன்றது கல்யாணத்துக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது சர்ச்சஸ்ல. என்கிட்ட கேட்டிருக்காங்க, அண்ணே பையனுக்கு தகுதி வேணும், அப்போ பேப்டிசம் இல்லை. நான் சொன்னேன், எனக்கு இதை பத்தி தெரியாது, ஆனா கல்யாணத்துக்காக மட்டும் தான் தரமாட்டேன் ஞானஸ்தானத்தை. ஏன் முறைச்சு பாக்குறீங்க? கல்யாணம் ஆகணும்னா பிரதர் அன்னைக்கு கல்யாணம் ஆகும் பிரதர், அடுத்த நாள் நீ பரலோக வாழ்க்கையை குடும்பத்துல வாழணும்னா கல்யாணத்தை ஃபோக்கஸ் பண்ணி உங்க பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தை மோட்டிவேட் பண்ணாதீங்க. ஞானஸ்தானம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். பாவத்துக்கு செத்தவனுக்கு அடக்கம் பண்ணப்படுதல் மிக முக்கியம். ஆனால் ஏதோ ஒரு இந்த உலகத்தின் தேவைக்காக, ஒரு சர்ச்சில் ஜாயின் பண்றதுக்காக, கல்யாணம் பண்றதுக்காக, ஏதோ ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறதுக்காக, 18 வயசாச்சுன்ற ஒரே காரணத்துக்காக, பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பிள்ளைய தூக்கிட்டு வந்து நிக்காதீங்க தேவ சமூகத்தில். ஏன்னா அது விசுவாசத்தினால பிறக்கிறது ஞானஸ்தானம். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், நான் செய்த சகல பாவங்களையும், என் தலைமுறையில் உள்ள சகல பாவங்களும் இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டாயிற்று, இதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை நான் அடையாளப்படுத்துவது ஜலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. முழுசா செத்தவன் தான் ஜலத்துக்குள்ள வர முடியும். முழுசா செத்தவனாலதான் அடக்கத்துக்குள்ள. பாதி உயிர் இருந்துச்சுன்னு அடக்கம் பண்ணுவாங்களா? சொல்லுங்க, அடக்கம் பண்ணுவாங்களா? அடக்கம் பண்ணாலும் கல்லறைய 2-3 மாத்திடுவீங்க உடைச்சு. ஒரு சபையில் இந்த வருஷத்துல 31ஆம் தேதி நான் மீட்டிங் போயிருக்கிறேன். ஒரு ட்ரெடிஷனல் சர்ச், அவங்க முறைப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய எண்ணங்கள், ஒரு பையன் வர, அவனுக்கு தான் பேப்டிசம், அவங்க முறைப்படி கொடுத்துட்டாப்ல. நானும் நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டா போறான், போய் எங்கேயாவது உட்காந்து அழுது ஜபிக்க போறான் போல அப்படின்ட்டு. நம்பவே மாட்டீங்க, அந்த சைடா வந்தா பாஸ்ட் பேப்டிசத்தை 1ஆம் தேதி காலையில கொடுக்குறாரு. நேர் வழியா பிடிச்சி நடந்தவன் வீட்டுக்கே போயிட்டான். ஏய் மகனே, இதுக்கு பேர் பேப்டிசம் இல்லை, அது சடங்காச்சாரம். ஞானஸ்தானம்ன்றது சடங்காச்சாரம் இல்லை, அது கல்லறை, பாவிகளின் கல்லறை, பாவத்தின் கல்லறை. பாவம் செய்து சிலுவையிலே செத்து போனவனை அடக்கம் பண்ணுகிற ஸ்தலம். இப்ப நீங்க பேப்டிசம் எடுக்கிறீங்க, நீங்க நினைக்கலாம் நாளைக்கு ஞானஸ்தானம், இன்னைக்கு முட்டி போட்டு ஜபிச்சா எல்லாம். சொல்லுங்க, உண்மையை சொல்றேன், இதோட முடிக்கிறேன், அடுத்த சப்ஜெக்ட் போகல, இதை சொல்லி நான் முடிக்கிறேன், தொடங்குனதுனால முடிச்சிடுறேன். நாளைக்கு ஞானஸ்தானம், இன்னைக்கு அடுத்த 1 மணி நேரத்துல ஞானஸ்தானம். இப்ப பிள்ளைக்கு வந்து கையெல்லாம் நடுங்கும். ஏண்டா? ஞானஸ்தானத்தை இல்ல, தண்ணியில் இறங்க பயமா இருக்கு. விளையாட்டு பொருள் மாதிரி நினைக்கிறோம். பட் அது நல்லா புரிஞ்சுக்கணும், அது நான் அடக்கம் பண்ணுகிற ஸ்தலம். ஞானஸ்தானம்ன்றது தண்ணிக்குள்ள போய் ஒப்பு கொடுக்கிற ஸ்தலம் அல்ல, தண்ணிக்குள்ள போய் சாகுற ஸ்தலம் அல்ல. ஏன்னா இது சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, உள்ள இருக்கிறது 50 வருஷம் பூச்சாண்டி. இவனை சிலுவையில இயேசுவோட கொல்லாம இவனுக்கு வெளிய இவனை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவன் செத்த பிறகு அவனை கொண்டு நீங்க எங்க வரணும்னா அடக்கத்துக்குள்ள வரணும். எங்க வரணும் சொல்லுங்க? எங்க வரணும்? கல்லறைக்குள்ள வரணும். எங்க வரணும்? பேப்டிசம், ஜலத்துக்குள்ள வரணும். ஜலத்துக்குள்ள வந்து மனம் திரும்புறதுக்கு டைமே இருக்காது, மூச்சு திணறல் தான் அதிகமாக உண்டாகும். அப்படி மனம் திரும்புதல் ஜலத்துக்குள்ள வந்த பிறகு சோதர ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னா வாயெல்லாம் திறக்கும், தண்ணி எல்லாம் உள்ள போய் காலி ஆயிரும். நான் ரியாலிட்டியை பேசிட்டு இருக்கேன், நான் பிராக்டிக்கலா பேசுறேன். அப்ப நான் ஜலத்துக்குள்ள எப்படி வரணும் பிரதர்? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த 40 நாளுங்கிறது டான்ஸ் ஆடுறதுக்குள்ள காரியம் இல்லை. பழைய மனுஷனை
கொஞ்சம் கொஞ்சமாய் தோலுரித்து 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 புனித வெள்ளிக்கிழமையாகிய இன்று சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரதான நாள் இந்த புனித வெள்ளி. 40 நாள் காலையில வந்து ஜெபிச்சீங்களே, தேவ சமூகத்தை கொண்டாடினீங்களே, என்ன நடந்திருக்கு? உங்க பழைய மனுஷனுடைய தோல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய் உங்க சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி, உங்க கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாறி, உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி, ஒரு பச்சை குழந்தை பாடி மாறி வந்து நிக்கிறீங்க, செத்து போய் வந்து நிக்கிறீங்க. இனிமேதான் நீங்க அடக்கத்துக்குள்ள வரணும். அப்ப இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டா, இது இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட நாள் என்பதை தாண்டி நீ அறையப்பட்ட நாள். இதுதான் உங்க போக்கஸா இருக்கணும். ஏன்னா சிலுவையை இயேசுக்கு ஒதுக்கி வச்சுட்டு அவருக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. பட் தம்பி, கொஞ்சம் திரும்பி பார், இது உனக்கான நாள், இது நீ அறையப்பட வேண்டிய நாள். அதனால அவருக்கு ஒரே தரம் தான் பலி, நமக்கு தினம் தினம் பலி. ஒவ்வொரு நாளும் நீ அறையப்படணும் கிறிஸ்துவோடு கூட. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டா சும்மா அனாதை போன மாதிரி போட்டுருவாங்களாண்ணே? இல்ல, நான் சொல்றேன், ஜலத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவோடு பிரவேசித்த ஒருவன் கூட இதுவரையிலும் மரணத்திற்கே நேராக நடந்ததில்லை. ஜீவனை கர்த்தர் அவனுக்கு ஜலத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜலத்தினாலே மறுபடியும் பிறந்தவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் வாசல் திறந்திருக்கிறது. திறக்கப்பட்ட வாசலை அவன் கண்கள் காண்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த பேப்டிசம்ன்றது என்னை நாற்றம் எடுக்கிற ஸ்தலமானே இல்லை. நான் சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கிறவங்க உன்னுடைய விசுவாசத்தை அடையாளப்படுத்துவார்கள். அவன் பேப்டிசம் எடுத்திருக்கிறான், அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான், அவன் ஜலத்துக்குள்ள மூழ்கலை, இயேசுக்குள்ள மூழ்கி இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஜலத்துக்குள்ள தான் நம்ம டெய்லி மூழ்கிறோமே. குளத்துல போய் மூழ்கிறோமா இல்லையா? தண்ணியை ஷவர் அடிச்சு மூழ்கிறோமா இல்லையா? ஆனா இந்த பேப்டிசம்ன்றது டெய்லி குளிக்கிற தண்ணிமா நினைக்காதீங்க. அது ஜீசஸ், அது கிறிஸ்துவுக்குள்ளே ஜலத்தை அடையாளமாக வைத்து போய் அந்த பழைய வாழ்க்கையை நீங்க களைந்து போட்டு இருக்கிற மீதி கரையை உரிந்து போட்டு அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு, அங்கே நலதம் பூசப்பட்டு, அங்கே சுத்திகரிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலுக்காக நீங்க வெளியே வரும்போது செத்தவனா வெளியே வரமாட்டீங்க. ஜலத்தை விட்டு வெளியே வரும்போது உயிர்ப்பிக்கப்பட்ட மகனாக வெளியே வருவீர்கள், மறுபடியும் பிறந்தவனாக வெளியே வருவீர்கள், மறுபிறப்பில் நீங்கள் வருவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 5, 6, 7வது வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 4, 5வது வசனம் வாசிங்க. ரோமர் 6, 4, 5. அங்க என்ன போட்டிருக்குன்னா, ரோமர் 6வது அதிகாரம் 4, 5வது வசனம் அங்க என்ன போட்டிருக்குன்னா, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அடக்கத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து அவர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக, பழைய மனுஷனை உரிந்து போட்டவர்களாக, மறுபடியும் பிறந்தவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசுவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் என்றால் பைபிள்ல தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் பங்காளிகளாக இருப்பீர்கள். சிலுவையை பிடித்தவன், சிலுவையிலே தன்னை பங்கிட்டவன், இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே தன் பாவத்தை அறைந்தவன், இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன். நான் சொல்கிறேன், அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே புறப்பட்டு வரும்போது இவன் புது சிருஷ்டியாக, புதிய மனிதனாக, மறுபடியும் பிறந்தவனாக வெளியே வருகிறான். அதுதான் பிரதர் மறுபிறப்பு, மறுபடியும் பிறத்தல். ஜலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆவியை பத்தி நாளையில இருந்து பேசுவோம். பட் ஜலத்துக்கு கொண்டு போறதே ஆவியானவர் தான். அப்படி எழுப்பி நிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க சிலுவையை சுமந்தா, இயேசு கிறிஸ்துவோடு உங்க பழைய மனுஷனை அடிக்க ஒப்பு கொடுங்க. அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால், அதனாலதான் இயேசு ஜலத்துல இறங்கும் போது எத்தனை கிலோ பாவத்தோட இறங்கினாரு சொல்லுங்க? எத்தனை கிலோ பாவத்தோட இறங்கினாரு? ஜலத்துல இறங்கும் போது, யோர்தான்ல இறங்கும் போது இயேசு கிட்ட எவ்வளவு பாவம் இருந்துச்சு சொல்லுங்க? இயேசு கிட்ட எவ்வளவு பாவம் இருந்துச்சு? ஏதாவது சொல்லுங்கம்மா, இயேசு கிட்ட எவ்வளவு பாவம் இருந்துச்சு? அப்ப ஏன் இறங்கினாரு? அவர் எனக்கு முன் அடையாளமானவர், அது நிமித்தம் நானும் ஜலத்துக்குள்ள இறங்கணும் என்பது அவருடைய நீதி. ஏன்னா யோவான் ஸ்தாபகனுடைய ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவானவர் வைத்திருக்கிற ஜலம் மறுபிறப்பிற்கான ஜலம், மறுபிறப்பிற்கான ஜலம்.
ஜலம் உங்களுக்கு கண்களுக்கு தூரமா இருக்குன்னா நெருங்கி பக்கத்துல வாருங்க. ஜலம் எதை கொடுக்கும்னா விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசம் ஜலத்துக்குள்ளே உன்னை பிரவேசிக்க வைக்கும். கந்தாகை மந்திரி சொல்றாரு, நீங்க பேசின ஜலம் இங்க இருக்கு பிரதர், நான் ஞானஸ்தானம் எடுக்க ஏதாவது தடை உண்டா? இயேசு கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஏதாவது தடை உண்டா? இந்த மனுஷன் சொல்றாரு, நீர் விசுவாசித்தால் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்படுவதற்கு, இயேசுவோடு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு எந்த தடையுமே இல்லை. உன்னை முழுசா இயேசுகிட்ட விட்டு கொடுத்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் சிலுவையிலிருந்து துவங்குகிறது. மறுபடியும் பிறத்தல் சிலுவையிலிருந்து புறப்படுகிறது. பரலோக ராஜ்யம் சிலுவையிலிருந்து ஆரம்பிக்கிறது. நித்திய ஜீவன் சிலுவையிலிருந்து ஆரம்பிக்கிறது. எவன் ஒருவன் மாம்சத்தில் பிறந்தவன், எவன் ஒருவன் மறுபடியும் பிறக்கிறானோ அவனுக்கு ஒரே மரணம், சரீர மரணம். ஆனா வெறும் மாம்சத்துல மட்டும் பிறந்து ஆவியில பிறக்காம எவன் இருக்கிறானோ அவனுக்கு 2 மரணம். ஒன்னு சரீர மரணம், இன்னொன்று நித்திய மரணம். அது அதுக்கு பிறகு உள்ளது. ஆனா ஆவியில பிறக்கிறவனுக்கு ஒரே மரணம். வெறும் சரீரம் மட்டும்தான் அந்த மண்ணோட மண்ணா போகும். ஆவி மரணம் அடையாது. ஏனென்றால் அது இங்கே செத்து மறுபடியும் பிறந்து விட்டது. மாம்சம் செத்து மகிமை பிறந்து விட்டது. இன்னைக்கு மட்டும் உங்க 2 கைகளை நான் உங்களை கட்டாயப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா சிலுவைக்கு நேரம் யாரையும் உந்தவே முடியாது. அப்படி உந்தணும்னா அந்த வாலிபனால போயிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய சீஷன் யோவானால மட்டும்தான் சிலுவைக்கு பக்கத்துல போயிருக்க முடியும். யோவான்ட்ட சொல்லியிருப்பாங்க, பிரதர் முன்னாடி போங்க பிரதர், நீங்க தானே நல்லா பாடுவீங்க, போங்க பிரதர், நீங்க ஒப்பு கொடுங்க பிரதர், நீங்க சிலுவையை தூக்குங்க பிரதர் அப்படின்னு யாருமே இந்த வாலிபன்ட்ட சொல்லல. வாலின்றியா போய் சிலுவையை வாங்குறான். ஏன்னா இந்த வாலிபனுக்கு தெரியும், இது இயேசுடையதல்ல, இது என்னுடையது. நான் இந்த சபைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், சிலுவைக்கு நேராய் உங்களை நடத்த முடியுமே தவிர சிலுவையை உங்கள் மேல் திணிக்க முடியாது. மறுபிறப்புக்கு நேராக உங்களை நடத்த முடியுமே தவிர மறுபிறப்பு என்பது சிலுவையில் துவங்குகிறதுனால அது உங்களுடைய ஒப்பு கொடுத்தலில் இருக்கிறது. உங்க முடிஞ்சா தம்பிமா தங்கச்சி மாட்ட மட்டும் நான் சொல்றேன், எதிர்கால பிள்ளைகள்கிட்ட சந்ததிகள்கிட்ட சொல்றேன், நீங்க வாஞ்சித்தீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க 2 கைகளை மட்டும் வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என்னை முழுவதுமாய் உம்முடைய சிலுவையிலே அறைவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் மாம்சத்தை அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்மோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். யாராவது பேப்டிசத்தை குறித்த கேள்விகளோட குழப்பத்தோட எப்படி நான் எடுக்கிறது, எனக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதின்றது விசுவாசத்தினால வருது பிரதர். உன் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சார்ன்றதை நீ விசுவாசிக்கிறியா? அதுதான் உன்னுடைய தகுதி. இந்த ஞானஸ்தானம் எனக்கு என்ன பிரதர் செய்யும்? இது என்ன அடக்கம் பண்ணுது. எதுக்காக? என்னை மறுபடியும் பிறக்க வைப்பதற்காக, என்னை உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்க வைப்பதற்காக. உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்க வைப்பதற்காக. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நான் பிறந்து 10 வருஷம் தான் ஆச்சுன்னு, ஆனா இன்னைக்கு நான் ஆவியில பிறந்து நல்லா வாழ போறேன். பரலோக ராஜ்யத்தை பார்த்து பார்த்து இந்த பூமியில வாழ போறேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இத்தனை வருஷம் மாறாத உன் பழைய மனுஷனை உரிக்கிறதுக்கு ஒரே வழி தேவாக்கினி. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் முழுசா விட்டு கொடுக்குறீங்க? ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா சிலுவைக்கு நேராக என்ன முழுசா உங்க அக்கினி வந்து என் பழைய மனுஷனை சாகடிக்கட்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 648613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.